ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் பத்தி படிக்க இருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிளானிங் அப்படின்றது பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி நடவடிக்கைகளை வளங்கள் கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாக அப்படின்னு பார்க்குறோம். இது சொன்னது யார்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராபின்சன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம புத்தகத்தில் இருக்கிறனால அப்படியே இதை கொடுத்துட்டு இது வந்து யார் சொன்னா அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ராபின்சனுடைய கூட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பொருளாதார திட்டமிடல் தனியார் உற்பத்தி நடவடிக்கைகளை வளங்கள் கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும். அப்ப அரசாங்கம் என்ன பண்ணா திட்டமிடுறாங்க. எதுக்கு திட்டமிடுறாங்க? உற்பத்தி எதை அதிகமா உற்பத்தி பண்ணணும், இப்ப மக்களோட தேவை என்ன இருக்கு, அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி, அதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் வந்து பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம், ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்றத முடிவு பண்றது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து பொருளாதார திட்டமிடல் என்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறை அப்படின்னு சொல்லி டால்டன் வந்து சொல்றாரு. அப்ப நம்ம கிட்ட ஏற்கனவே வளம் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா நிலக்கரி இருக்கு, இரும்பு இருக்கு, தங்கம் இருக்கு, பெட்ரோலியம் இருக்கு அப்படின்னா சோ அதை எப்படி அதிகமா உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணி நமக்கு தேவையான பொருளை இறக்குமதி பண்ணலாம். சோ அப்ப இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறது என்னன்னா பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா டால்டன் சொல்றாரு. அப்ப தனியாரை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து யார் சொல்றாருன்னா ராபின்சன் சொல்றாரு. சிம்பிளா சொல்லலாம். அதே நம்ம கிட்ட இருக்க வளங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டாங்கன்னா டால்டன் சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். தனியார் அப்படின்னு ராபின்சனும் அது மாதிரி டால்டன் அப்படின்றது வந்து வளங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வார்த்தை தான். அப்ப எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸாம் ஒருத்தரை பத்தி படிக்கும் போதோ இல்லைன்னா அவர் சொன்னக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்றத நமக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து. அப்ப அந்த தனியார் அப்படின்றது முக்கியமான கீவேர்டா வந்து இருக்கு, இங்க வளங்கள் அப்படின்னு கீவேர்டு இருக்கு. இந்த வார்த்தையை வச்சு இதை வந்து ராபின்சன் சொன்னாரா டால்டன் சொன்னாரான்னு முடிவு பண்ணிடலாம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ அப்படி படிச்சுட்டா ஈஸியா இருக்கும். அப்ப இந்தியாவில் திட்டமிடல் அப்படின்னு வந்தா இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சோவியத் ஒன்றியம் திட்டமிடல் 1928 செயல்பட துவங்கியது. அப்ப சோவியத் யூனியன் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா பிளானிங் கமிஷன் 5 இயர் பிளான் அப்படின்னு கொண்டு வரணும்னு பார்க்கணும். அப்ப அங்க எப்ப ஆரம்பிச்சது சோவியத் யூனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1928 தொடங்குது அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப பொருளாதார திட்டமிடல் சோவியத் நாட்டை வல்லரசாக நாடாக மாற்ற இது உதவியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பொருளாதார திட்டமிடல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வளம், அந்த வளத்தை எப்படி நிர்வகிக்கலாம், வந்து உற்பத்தி வந்து அரசு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப அந்த வளத்தை வந்து பயன்படுத்துறது உற்பத்தி பண்றது 2ஆம் உலகப் போர்ல வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியா வந்து உருவெடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். வல்லரசு வந்து மாறுது. அதுக்கப்புறம் திட்டமிடல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து 2ஆம் உலகப் போர் சூழல்ல வந்து என்ன ஆகுதுன்னா போரின் விலையை சமாளிக்கிறதுக்காக திட்டமிடல் தான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்றாங்க. அது இந்தியாவும் வந்து என்ன பண்றாங்கன்னா விடுதலைக்கு பிறகு 1948ஆம் ஆண்டில் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது அப்படிங்க. அப்ப இந்தியா வந்து திட்டமிடுதல் அப்படின்றது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? ஏன்னா பிளானிங் கமிஷன் வந்து நம்ம முதல் 5 ஆண்டு திட்டம் மட்டும் எப்ப போறோம்னா 1951 56. ஆனா நம்ம சுதந்திரம் வாங்கணும் 1947 வாங்கிட்டோம். அப்ப 1948 இமீடியட்டா நமக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா தொழில் கொள்கை வந்து தேவைப்படுகிறது. சோ அதை வந்து அரசு வந்து அறிவிக்குது அப்படி. அப்ப முதல் தொழில் கொள்கை இந்த சுதந்திரத்துக்கு பின் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. கேட்டானா 1948 அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இதில் மைய திட்டக்குழு கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ஆகிய இரண்டையும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. அப்ப 1948 என்ன பேசுறாங்க அப்படின்னா மைய திட்டக்குழு அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் கலப்பு பொருளாதாரம். மைய திட்டக்குழுனா சென்ட்ரலா பிளானிங் கமிஷன் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னும் தனியாரும் நம்ம பொதுத்துறையும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறது அப்படின்றத கலப்பு பொருளாதாரம் பார்க்கிறோம். அதையும் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1948 தொழில் கொள்கையை முடிவு பண்ணியாச்சு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்து சொல்லணும். அப்ப நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டேன்னா ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மக்களால் அப்படின்னு வந்து நவம்பர் 26, 1949 அப்படின்னு பார்க்கணும். 1950ஆம் ஆண்டு மார்ச் 15 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அப்ப திட்டக்குழு எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 15. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து எப்படி நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி 1, 2015 பாக்கணுமோ அதே மாதிரி திட்டக்குழு எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 மார்ச் 15 பார்க்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டுருவாங்க. அடுத்து இப்ப திட்டக்குழு அமைச்சாச்சு. இப்ப இவங்க திட்டத்தை தீர்றதுக்கு டைம் ஆகல. அப்படி டைம் எடுத்துக்கிட்டு அவங்க முதல் திட்டத்தை எப்ப அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 1951. அப்ப 1950 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது மார்ச் 15 வந்து. அப்ப திட்டக்குழு தீட்டிய முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது எப்பப்பா அப்படின்னா 1951, 56. எப்பவுமே பினான்சியல் இயர் தான், நிதி ஆண்டு தான். அது நம்ம ஏற்கனவே நேற்று கிளாஸ்ல வந்து பார்த்தோம். நிதி ஆண்டு அப்படின்னா எப்போ வரும்? ஏப்ரல் 1 ஆரம்பிச்சு மார்ச் 31 முடியும் அப்படின்னு பார்க்க. இந்தியா திட்டமிடல் பரிணாம வளர்ச்சி பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதை நம்ம பொறுத்துகளை திருப்பி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், அழகா படிச்சுட்டு போயிடும். டெஃபினட்டா நம்ம இன்னைக்கு படிக்கிறதுல இருந்து எக்கனாமிக்ஸ்ல இந்த டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மா வரப்போகுது. நேற்று பார்த்த 5 ஆண்டு திட்டத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி. இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த திட்டக்குழு பத்தி கேட்கறது இல்ல, இந்தியாவில திட்டமிடல் அப்படின்றத பத்தி ஒரு கேள்வி டெஃபினட்டா வந்துடும். அது என்ன அப்படின்னு பார்ப்போங்க. சார் எம் விஸ்வேஸ்வரையா அப்படின்றது வந்து அவருடைய திட்டம் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா வந்து இந்தியாவில் திட்டம் எடுத்துக்கான அடித்தளத்தை அமைத்தவர் எப்ப அப்படின்னா 1934ஆம் ஆண்டு அப்படிங்க. அப்ப சார் எம் விஸ்வேஸ்வரையா திட்டக்குழு அப்படின்றது திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1934 அப்படிங்க.
புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநர் அப்படின்னு பார்க்கிறோம், அரசியல்வாதி அப்படின்னு பார்க்கிறோம், எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு பார்க்கிறோம். 1930 இந்தியா திட்டமிடல் அடித்தளத்தை அமைத்தார். அவர் தனது ஆலோசனை 10 ஆண்டு திட்டம் ஒன்றை அவர் எழுதிய இந்திய பொருளாதாரம் திட்டமிடல் என்னும் புத்தகத்தில் விளக்கியுள்ளார். அப்ப அவர் எழுதின புக்ல தான் இது வந்து சொல்றாரு. அந்த புக்கு பேர் என்னன்னா, இந்த 10 ஆண்டு திட்டம் ஒன்றை வந்து எதுல சொல்றாருன்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகம் வந்து எழுதினது யாரு? விஸ்வேஸ்வரய்யா. எந்த ஆண்டு அப்படின்னா 1934 வந்து. அதுல அவர் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா 10 ஆண்டு திட்டம் வந்து. அப்ப 10 இயர் பிளான் தான் அவர் வந்து கொடுக்குறாரு, 5 இயர் பிளான் கிடையாது. நம்ம திட்டக்குழு அப்படின்றது தியேட்டர் வந்து 5 ஆண்டு திட்டம் தான். ஆனா விஸ்வேஸ்வரய்யா சஜஸ்ட் பண்ணது 1934 அவருடைய புத்தகம் வந்து இப்போ இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற புத்தகத்துல 10 ஆண்டு திட்டத்தை சஜஸ்ட் பண்றாரு. அதான் இம்பார்ட்டன்ட். இதுல எது வேணாலும் நம்ம கேள்விப்படுறாங்க. ஆன்சர் என்ன? ஒன்னு விஸ்வேஸ்வரய்யா 1934 10 ஆண்டு வந்து இந்திய பொருளாதார திட்டமிடல், இதுதான் ஆன்சரா வரும். நம்ம ஆன்சரை மார்க் பண்றது அப்படின்றத நம்மளுடைய கிளாஸோடைய பிரதானமா இருக்கு அப்படின்னு. அடுத்து ஜவஹர்லால் நேரு 1938 வந்து தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார் அப்படிங்கிறோம். அன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக 2ஆம் உலக போர் ஆரம்பித்தாலும் நேருவின் முயற்சிகள் நின்றுவிட்டன. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வர்றது எப்ப அப்படின்னா 1937 to 39 இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும். சோ அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருக்க அந்த பீரியட்ல ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா ஒரு முயற்சி எடுக்கிறார். என்ன முயற்சி? 1938 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவர் தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார் அப்படிங்கிறோம். ஆனா 2ஆம் உலக போர் எப்ப ஸ்டார்ட் ஆயிடும்? 1939 ஆரம்பிச்சோம். எப்ப முடியும்? 1945 முடியும். சோ அப்ப ஆகஸ்ட் மாதம் முடியும். சோ அப்ப 2ஆம் உலக போர் காரணமாக அதனது முயற்சிகள் நின்று விட்டன. அப்ப முதல்ல சொன்னது யாருன்னா விஸ்வேஸ்வரய்யா 1934 ஜவஹர்லால் நேருக்கு முன்னாடி. ஜவஹர்லால் நேரு வந்து 1938 காங்கிரஸ் ஆட்சியில இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1937 to 39 அது இம்பார்ட்டன்ட். பாம்பே திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் பாம்பே திட்டம் என்னும் திட்டத்தை 1938 ஆண்டில் முன்மொழிந்தனர் அப்படின்னு பார்க்கிறோம். பாம்பே திட்டம் அப்படின்றது 1938 ஆண்டு முன்மொழியப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, 1944 தான் ஃப்ரெண்ட் வரும். பாம்பே பிளான் வந்து 1944 புக்ல நமக்கு தப்பா இருக்கு, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல. 1944 போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட். மும்பையின் முன்னணி தொழிலாளர்கள் பாம்பே திட்டம் என்ற திட்டத்தை முன்மொழிந்தனர். அது 1944 ஆண்டு பாம்பே திட்டம் அப்படின்றது செயல்பாட்டுக்கு வருது. இது 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் வந்து. அப்ப பாம்பே தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து 8 எத்தனை பேருன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ பாம்பே முன்னணி திட்டம் அப்படின்றது வந்து பாம்பே திட்டம் திட்டத்தை வந்து 1938 முன்மொழிகிறாங்க. அதில் பாம்பே திட்டம் அப்படின்னு சொன்னா 1944 தான் செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஸோ அதே வந்து விசேஷம் 10 ஆண்டு பாம்பே பிளான்ல வந்து 15 வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதே மாதிரி இது தேசிய திட்டக்குழு ஒன்றை வந்து அமைத்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கிறார். 1938 அமைக்கிறார் அப்படின்னு. அடுத்து எஸ்.என். அகர்வால் 1944 காந்தியன் பிளான் ஃபோக்கஸிங் ஆன் தி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி அப்படின்னு பார்க்கலாம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். எஸ்.என். அகர்வாலுடைய திட்டம் என்னன்னா காந்திய திட்டம் என்னும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிமுகப்படுத்துறார். அப்ப காந்திய திட்டம்னு சொல்லவே வேண்டியதில்லை. தலைவர் வந்து என்னது கிராமப்புறம் வந்து வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். பஞ்சாயத்து ராஜ். அப்ப வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கு திட்டமாகவும் இருக்கும். காந்தி திட்டம் வேளாண்மை அது கிராமிய பொருளாதாரம் அப்படின்றது முக்கியமா. அப்ப அக்ரிகல்ச்சர் ரூரல் எக்கனாமி அதுதான் என்ன அப்படின்னா எஸ்.என். அகர்வால் 1944 காந்தியன் பிளான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்.என். ராய் வந்து அவர் 1945 ஃப்ரெண்ட் மக்கள் திட்டம் என்பதை வேளாண்மை வளங்களையும் வடிவமைத்தார். அப்ப வேளாண்மை வளங்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு நம்ம யாரை சொல்லணும்? எம்.என். ராயோட பிளான். இது 1945 எய்மிங் அட் மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பை த ஸ்டேட் ஒன்லி. உற்பத்தியை இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வு பொருட்களை அரசே வழங்கிடும் என்பதை வலியுறுத்தியது. இப்ப இதுக்கும் காந்தியோட திட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா காந்தி வந்து மெக்கனைசேஷன் விரும்ப மாட்டாரு. அப்ப இயந்திரமயமாக்கல் விரும்ப மாட்டார். சிம்பிளா இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஏறு விழணும், வந்து மாடு இருக்கணும், வந்து வேளாண்மை வந்து பண்ணணும், உற்பத்தி வந்து பல மடங்கு இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்ப மாட்டாரு. ஸோ அதனால அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப மெக்கனைசேஷனை பத்தி சொல்றது அது இதுவும் அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷன் கடை மூலமா அரிசி உணவு பருப்பு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசே வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி எம்.என். ராயோட திட்டமா வந்திருக்கு. அப்ப நுகர்வு பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும் அப்படின்றது வந்து யார் சொன்னார்னா எம்.என். ராய் வந்து சொன்னார் 1945. இதை வந்து மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து இந்த வார்த்தையை போட்டு கேட்டுருவாங்க. எம்.என். ராய் 1945. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய திட்டம் வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்னு பார்க்கிறோம். 1950 வந்து இது காந்தியடிகள் வினோபா கருதுகளின் வினோபாவின் ஆகியோரின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டமாகும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து யாரோட இதெல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா வந்து வினோபா பாவே இருக்குல்ல, அவரு அப்புறம் காந்தியடிகள். ஸோ இவங்க 2 பேருடைய கருத்து இருக்குல்ல, ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் தயாரிக்கிறது தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபி பிளான் சொல்லுவோம். அது வந்து சர்வோதயா திட்டம் சொல்லுவோம். 1950 இது வேளாண்மை மட்டுமல்லாமல் வந்து என்ன பண்ணா சிறு தொழிலுக்கும் குடிசை தொழிலுக்கும் ஊக்கமளிக்கும் கூறுகளை. அப்ப வேளாண்மையோட சேர்த்து என்ன பண்றாரு சிறு தொழில் வந்து அப்புறம் குடிசை தொழில் அப்படின்னு சேர்க்கிறாரு வந்து. ஸோ அப்ப காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா குடிசை தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா என்ன பண்ண விட்டாரு சிறு தொழில்கள் அப்படின்னு அவர் பேச மாட்டார்.
அப்ப இந்த 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார். அப்ப எந்த 6 அப்படின்னா மேல நம்ம பார்க்கிறோம். இந்த 6 அவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவரா உட்கார்றாரு அப்படிங்கிறோம். சோ அப்ப திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர் தான். அப்ப முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு போய் பிரதமரா இருக்காரு. அவர் தான் போய் திட்டக்குழு தலைவரா உட்காராரு அப்படிங்கிறோம். சோ அப்ப இந்த 6 பிளானுமே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல இயர் கேட்பாங்க, இல்லைன்னா பர்சனாலிட்டி கேட்பாங்க, அப்படின்னா அந்த திட்டத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கேட்பாங்க, இல்ல எத்தனை ஆண்டுகள் அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்பாங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒரு 3 பாயிண்ட் தான். இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்க்கிறோம். சோ கண்டிப்பா இதை படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து திட்டமிடலுக்கு ஆதாரமான கருத்துக்கள். கீழ்காணும் திட்டமிடல் வலியுறுத்தப்படும். நாட்டின் அங்காடிகளின் இயக்கத்தை முடுக்கி விடுறது கண்டிப்பா என்ன தேவை? திட்டமிடுதல் அப்படின்னு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப அந்த ஆதரவான கருத்து வேலையின்மை அகற்றுதல். ஏன்னா ரொம்ப ஜென்ரலான பாயிண்ட். நம்ம கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். குரூப் 4ல சமமான முன்னேற்றம் ஏற்படுதல் படிச்சுனாவே உங்களுக்கு புரியும். அடுத்து வேளாண் துறை, தொழில்துறை முன்னேற்றம் அப்படின்றது இது ஜென்ரலானதா. கட்டமைப்பு முன்னேற்றம் அடுத்து பண அங்காடி, மூலதன அங்காடி ஆகியவற்றின் முன்னேற்றம் இதெல்லாம் திட்டமிடுதல் காரணம். திட்டமிடல் வறுமையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கிறதுக்காக திட்டமிடல் பின்தங்கிய நாடுகள் நாட்டு வருமானம், தலா வருமானத்தை அதிகரிக்கும், ஏற்றத்தாழ்வுகளை வேலைவாய்ப்புமே வறுமையும் குறைக்கும், அதிகரிக்கும் செய்கிறதுன்னு சொல்லி மொத்தமாக மேல பார்த்தோம்ல. அதெல்லாம் சேர்த்து கலெக்டிவா ஒரே பாயிண்டா இங்க வந்துருது அப்படிங்கும். நம்ம சுதந்திரம் வாங்கி 65 ஆண்டுகளில் இவை நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்தர் லூயிஸ் பின்தங்கிய நாடுகளில் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கு ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். இதற்கு திட்டமிடல் என்பது வழிகளையும் வழிமுறைகளையும் கொண்ட ஒரு சாதனமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்தர் லூயிஸ் சொல்றாரு. ஆர்தர் லூயிஸ் பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது பாத்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை உயர்த்த காரணமா இருக்கு அப்படின்ற திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்காடி இயங்காமல் தோல்வி அடைந்தால் அரசு திட்டமிடல் மூலம் தலையீடு அவசியம் உருவானது இருக்கும். பொருளாதார திட்டமிடுதலின் முக்கியமான நோக்கம் வளர்ந்த நாடுகளில் பொருளாதார நிலைத்தன்மை அடைவது, பின்தங்கிய நாடுகளில் வளர்ச்சி பெறுவது அப்படின்னு சொல்லி 2 விதமா முதல்ல 2 பேருக்குமே என்ன தேவைப்படுது? வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு திட்டமிடல் அப்படின்னு அவசியம் அப்படின்றது தான் இங்க வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். சோ ஃபேக்ட் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான். ஜெனரல் பாயிண்ட்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணினா கூட போதும். நீங்க எக்ஸாம்ல ஜெனரலா பாயிண்ட்ஸ் கேட்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு ஜெனரல் பாயிண்ட்ஸ் பொறுத்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஃபேக்ட்ல தான், இயர்ல தான், அண்ட் பர்சனாலிட்டியில தான், நபர்கள் தான் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுதான் நம்ம சரியா விடையளிக்க முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாமே கதை தான் ஃப்ரெண்ட். அப்ப திட்டமிடலின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மக்களாட்சி சர்வாதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். மையப்படுத்தப்பட்ட பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் சொல்லலாம். வழிகாட்டும் திட்டமிடல், தூண்டும் திட்டமிடல், சுட்டிக்காட்டும் திட்டமிடல், கட்டாயம் திட்டமிடல், அப்புறம் குறுகிய நடுத்தர நீண்ட கால திட்டமிடல், இது நிதி திட்டமிடல், நாணய திட்டமிடல், செயல்பாட்டு கட்டமைப்பு திட்டமிடல், முழுமையான திட்டமிடல், பகுதி திட்டமிடல் சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டமிடல் அப்படின்னு பல வகையில உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா திட்டங்கள் போடப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மக்களாட்சி முறை திட்டமிடுதல், சர்வாதிகாரம் திட்டமிடுதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டுத்துக்குள்ள வேற்றுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது திட்டங்களை தயாரித்தல், செயல்படுத்தல் ஆகியவற்றை உள்ள அனைத்து நிலையிலும் பங்கெடுத்துக்கொள்ளும் மக்களை திட்டமிடுதல். அப்ப மக்களாட்சினா மக்களே திட்டமிடுவாங்க, மக்கள் பங்கேற்பு அப்படின்றது அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திட்டக்குழுல தயாரிக்கப்பட்ட திட்ட வழிமுறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ப்ரிப்பேர்டு பை தி பிளானிங் மிஷன். இதனை நாட்டின் பாராளுமன்றம் ஏற்கோ மறுக்கோ மாற்றி அமைக்க முடியும். அண்ட் சர்வாதிகார திட்டமிடல் என்ன பண்ண முடியாது, அது மாதிரிலாம் மாத்திலாம் அமைக்க முடியாது. சர்வாதிகார திட்டமிடல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தான் அது சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மக்கள் திட்டமிடுதல் அப்படின்னும் போது மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க. சோ அவங்க ஏற்றுக்கிறது, நிராகரிக்கிறது அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட். அப்படியே நம்ம படிச்சுக்க வேண்டியதான். சர்வாதிகார திட்டமிடல் அப்படின்னும் போது நம்ம பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அல்லது பேசுறதுக்கோ நமக்கு சுதந்திரம் கிடையாது அப்படின்றத இந்த பிக்சர் காமிக்குது அப்படிங்க. அப்ப சர்வாதிகாரி முடிவு பண்றாரு, ஏவுகணை தயாரிக்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வடகொரியா அப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன கிடையாது, பேசுறதுக்கு சுதந்திரம் கிடையாது. அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்னு முடிவு பண்றது யார்கிட்ட இருக்குன்னா சர்வாதிகார அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடலும். மையப்படுத்தப்பட்டதுன்னா சென்டர்ல ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க, அதுபடி பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க செயல்படுத்தணும். பரவலாக்கப்பட்டது அப்படின்னா கிராம பஞ்சாயத்தால நீங்க திட்டம் திட்டிக்கோங்க, பணம் மட்டும் நாங்க கொடுத்துறோம், செயல்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படிங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். அப்ப மாநில அரசுகளே திட்டங்களை போட்டு அந்த திட்டங்களை வகுத்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா பரவலாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். மத்திய அரசு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அது மையப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். சோ இதான் சென்ட்ரலைஸ்டு அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப டீசென்ட்ரலைசேஷன் பாருங்க, அவங்களே திட்டமிட்டுப்பாங்க. அது சென்ட்ரலைசேஷன்னா இவங்க என்ன சொல்றாங்களோ மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை மாநில அரசு ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பிளானிங் ஃப்ரம் பிலோ அப்படியே கீழே இருந்து திட்டமிடல் அப்படின்றத என்ன டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் வழிகாட்டும் திட்டமிடல், தூண்டும் திட்டமிடல் அப்படி சொல்றோம். வழிகாட்டல் அப்படின்னும் போது திட்டக்குழு வழிகாட்டக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அது தூண்டும் திட்டமிடல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய சொல்றது அப்படின்னா தூண்டும் திட்டமிடல் அப்படின்னு பார்க்கிறோம்.
அப்புறம் சுட்டி காட்டும் திட்டமிடல் கட்டாயமான திட்டமிடல் வந்து சுட்டி காட்டுறது கட்டாயமானது அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து கலப்பு பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் அப்படின்னா மோனோ திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது 1947 ஆண்டிலிருந்து 1950 வரை செயல்படுத்திய திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா குறிப்புரைகளாக தயாரித்தது வந்து இப்ப கலப்பு பொருளாதார தனியார் துறை பொதுத்துறை ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க நம்ம ஏற்கனவே நேரத்தை பார்த்துட்டோம் வந்து இந்த திட்டத்தின் கீழ் திட்டத்தின் சுருக்கம் அரசாங்கத்தால் தயாரிக்கப்படும் வந்து தனியார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க வந்து அப்ப சுட்டி காட்டி இதுதான் நீங்க பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்றதை நினைக்கிறோம் அப்ப இந்த சுட்டி காட்டும் திட்டமிடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோனோ திட்டம் அப்படின்றத வந்து சொல்லலாம் எந்த நாடு அறிமுகப்படுத்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம் கேட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இதை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம் மோனோ திட்டம் அப்படின்னு இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்றது வந்து பிராக்டிஸ் எங்கன்னா பிளான்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இண்டிகேட்டிவ் பிளானிங்னா சுட்டி காட்டும் திட்டம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ சுட்டி காட்டும் திட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு நாடு இதை வந்து முதல்ல பயன்படுத்துச்சு அப்படின்னும் போது அதை நமக்கு கேள்வியாக கேட்பாங்க வந்து அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் அதை நம்ம எக்ஸாம்ல கேட்கும் போது நம்ம ஆன்சர் பண்றதுக்கு அது வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அது இம்பார்ட்டன் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சுருக்க திட்டமிடல் அப்படின்னும் போது வந்து சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னா மென்மையானது மற்றும் நெகிழ்வானதா இருக்கும் கண்டிப்பு திட்டமிடல் அப்படின்ற முறையில தயாரித்து செயல்படுத்தப்படுவது அரசு வந்து அதிகாரம் வந்து ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அதன் மூலியமா செயல்படுத்தலாம் அப்படின்றத வந்து அப்ப அந்த கண்டிப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து ரஷ்யாவின் அப்போதைய குடியரசுத் தலைவர் வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து என்ன பண்ண நம்ம திட்டம் நமக்கான அறிவுரைகள் என்பதை பயன்படுத்தினார் வந்து அனைத்து வளங்களும் அரசின் கட்டுப்பாட்டு கீழே இருக்கும் நுகர்வோர் வந்து இறையாண்மை இருக்காது வந்து அரசின் கொள்கைகளும் வழிமுறைகளும் மாறாது நிலையாக இருக்கும் சீனாவும் ரஷ்யாவும் இந்த திட்டமுறை கடைபிடிக்கும் நாடுகளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து அது என்ன சொல்லணும்னா கண்டிப்பான திட்டமிடல் அப்ப கண்டிப்பான திட்டமிடல் அப்படின்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா ரெண்டு நாடு தான் ஃப்ரெண்ட் ஒன்னு என்ன அப்படின்னா சைனா மற்றொரு நாடு என்ன அப்படின்னா ரஷ்யா அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப ரஷ்யாவும் சைனாவும் என்னன்னா கண்டிப்பான திட்டமிடல் அப்படின்னு பார்க்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிளா வந்து இருக்கு அப்படின்றது நோட் பண்ணிட்டா போதும் அது வந்து இம்பேரேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் வந்து நமக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை குறுகிய காலம் நடுத்தர காலம் நீண்ட காலம் சொல்லி திட்டமிடுதல மூன்றா வந்து பிரிக்கலாம் ஒரு ஆண்டில் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது குறுகிய காலம் அப்போ ஒரு வருஷம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறுகிய காலம் வந்து அதே வந்து அது வந்து கட்டுப்படுத்தும் திட்டம் ஆண்டு திட்டம் எனவும் அறியப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் வந்து அதே 3 to 7 ஆண்டுகள் இருந்தது அப்படின்னா அது வந்து நடுத்தர காலம் வந்து பொதுவாக 5 ஆண்டு திட்டங்களாகவே இது வந்து செயல்படுத்தப்படுகிறது இந்தியா மாதிரி அப்போ இந்தியா வந்து குறுகிய காலமா நீண்ட காலமா நடுத்தரமான்னு கேட்டாங்க அப்படின்னா நடுத்தர காலம் அப்படின்னு பார்க்குறோம் அது இம்பார்ட்டன்ட் வந்து இதுல வந்து நிதி மட்டும் இல்லாமல் கட்டமைப்பு வளங்களும் இந்திய திட்டமிடல் முறையில் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அப்படிங்க அப்போ நடுத்தரத்துல வருது அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அதை நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்சர்ல இருக்க திட்டமிடல் அப்படின்னு எடுத்துன்னா நீண்ட காலம் அப்படின்னும் போது 10 ஆண்டுகளுக்கு மேல் குறுகிய காலம் அப்படின்னும் போது 1 ஆண்டு வந்து நடுத்தர காலம் அப்படின்னு 3 to 7 ஆண்டுகள் அப்படி பார்க்குறோம் அதுதான் மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி பார்க்குறோம் இந்த ஆண்டு வரையறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னா நீண்ட காலம்னா 10 ஆண்டுகள் குறுகிய காலம்னா 5 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நடுத்தரம்னா 5 ஆண்டுகள் குறுகிய காலம்னா 1 ஆண்டுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது போதும் ஃப்ரெண்ட் அது இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்து 10 to 30 ஆண்டுகள் அப்படிங்கும்போது நீண்ட கால திட்டமிடலா இருக்கு அது முன்னோக்கு திட்டங்கள் பேர் வந்து அப்ப இந்த 10 ஆண்டு அல்லது அதற்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்பேன் கேட்டா பெர்ஸ்பெக்டிவ் பிளான்ஸ் முன்னோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரஷ்யால இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம் பொருளாதார கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வருவது நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையாக இருக்கும் நிதி திட்டமிடல் அப்படின்னு பார்க்குறோம் ஃபினான்ஷியல் அண்ட் பிசிக்கல் பிளானிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னன்னா இந்த திட்டத்தை என்ன பண்ணுவாங்க நிதி திட்டமிடல் அப்படின்னும் போது எதெல்லாம் அதில் எடுத்துப்பாங்க கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின் போது மனித வளத்துல இருந்து ஆரம்பிச்சு இயற்கை வளம் இயந்திரங்கள் முதலான பரும பொருட்களை ஒதுக்கீடு செய்யும் திட்டமிடல் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிதி திட்டமிடல் அப்படி சொல்லி வந்து அதே மாதிரி நிதி அண்ட் உருவ பொருள் திட்டமிடல் இப்போ உருவ பொருள் அப்படின்னும் போது நமக்கு அப்படியே அந்த உருவங்களா வந்து இருக்கிறது பொருட்களா வந்து இருக்கிறது அப்படின்னு உருவ பொருள் திட்டமிடல் நிதி திட்டமிடல் அப்படின்னா எவ்வளவு பணம் வந்து இருக்கு எவ்வளவு டாலர்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம திட்டத்தை வந்து போடுறோம்னா அது நிதியை பண மதிப்பில் ஒதுக்கீடு செய்வது நிதி திட்டமிடல் பார்க்கணும் ரெண்டுமே வந்து என்னன்னா நம்ம திட்டமிடல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய சில அளவீடா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து அடுத்து பணிகள் திட்டமிடலும் கட்டமைப்பு திட்டமிடலும் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பிளானிங் அப்படின்னும் போது பணிகள் அப்படின்னு எடுக்கும்போது பொருளாதார சமூக அமைப்பை மாற்றாமல் பொருளாதார சீர்களை நீக்குவதற்கு வழிகாட்டுதல் தான் நம்ம திட்டமிடல் அப்படின்னு பார்க்கிறோம் இதுல வந்து பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்து இலக்குகள் அடையும் திட்டமிடல் கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப கட்டமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து அதையும் வந்து என்னன்னா கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம் வந்து அது விரிவான திட்டமிடல் பகுதி திட்டமிடல் அப்படின்னா விரிவானம்னா அனைத்து பொருளாதார சிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா விரிவானது வந்து குறிப்பிட்ட சில துறையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பகுதி வந்து அவ்வளோ இதில் ரொம்ப ஜென்ரலா தான் ஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இந்த ஜென்ரல்ல இருந்து நமக்கு பெருசா கேள்வி வராது எந்த நாடு எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு அடிப்படையில் நம்ம கேட்போம் நம்ம அதை மட்டும் மார்க் பண்ணதை மட்டும் பார்த்துட்டா போதும் அடுத்து நித்தி ஆயோக்
அந்த பிளானிங் கமிஷன் முடிஞ்சிச்சு. நித்தி ஆயோக் அப்படின்றது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஏற்கனவே சொன்னதான் விரிவாக்கம் வந்து மிக மிக முக்கியம் அப்படி பார்க்குறோம். இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம். அப்போ உருமாற்றம் செய்யறது இதன்படி எப்ப ஆரம்பிச்சாங்க? ஜனவரி 1, 2015. திட்டக்குழு எப்ப? மார்ச் 15, 1950 பாக்குறோம். அது முடிவுக்கு வந்துட்டு அடுத்த பாடி தான் என்னன்னா ஜனவரி 1, 2015 நித்தி ஆயோக் அப்படி பார்க்கிறோம். இந்த அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நித்தி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப என்னது? எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அப்ப கிடையாது. என்ன கிடையாதுன்னா ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது. ஸ்டாட்யூட்டரினா சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பும் கிடையாது. இந்திய அரசியல் அமைப்பில் என்னது அந்தஸ்து உள்ள அமைப்பும் கிடையாது. அப்ப ஜஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தீர்மானத்தின் மூலமா கொண்டு வரப்பட்ட அமைப்பு. நித்தி ஆயோக் என்பது இந்திய அரசின் கொள்கை சிந்தனை குழுவாகும். இது இம்பார்ட்டன்ட். அப்படியே கேட்டோம், எது வந்து இந்திய அரசின் கொள்கை சிந்தனை குழுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நித்தி ஆயோக். அவ்வளவு முடிஞ்சு. இது 2014 ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. அப்ப அரசு எப்ப எடுத்தாங்க இந்த முடிவை அப்படின்னா 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆகிறாரு. அப்ப ஆன உடனே அவர் எடுக்கிற ஸ்டெப் வந்து ஆகஸ்ட் 13 திட்டக்குழு அப்படின்றதுக்கு பதிலாக நித்தி ஆயோக் உருவாக்கலாம் அப்படின்ட்டு. இந்திய பிரதமரே நித்தி ஆயோக்கின் தலைவராக வந்து இருக்காரு. மத்திய அமைச்சர்கள் வந்து என்ன இருக்காங்க? உறுப்பினர்களா இருக்காங்க. இதன் துணைத் தலைவர் வந்து நிர்வாக தலைவர் அரவிந்த் பனகரியா இதன் முதலாவது துணைத் தலைவராக வந்து செயல்பட்டு வருகிறார். அப்ப துணைத் தலைவர் தான் என்னது? நிர்வாக தலைவராக இருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். சார் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்னு பார்க்கிறோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து நித்தி ஆயோக்கின் பணிகள். நித்தி ஆயோகோட பணிகள் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்படின்றது முதல் பணியா வந்து இருக்கு. மாநிலங்கள் நாட்டின் கொள்கையை வடிவமைப்பது துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்வது. மாநிலங்கள் கொள்கைகளை உருவாக்குறதுல துடிப்பா செயல்படுறதுக்கு தேவையான பங்களிப்பு கொடுக்கறது நித்தி ஆயோகோட வேலை. நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தார். வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து அப்படின்னா மாநிலங்கள் என்னன்னா ஒரு வகுப்புல இருக்கிற ஒரு மாணவர்கள் மாதிரி அந்த டீச்சர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிதி ஆயோக் மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரேங்க் போடுறது. ஒவ்வொரு மாநிலமும் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தில் எப்படி இருக்கு, கல்வியில் எப்படி இருக்கு, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட் யார் கொடுக்குறா? நித்தி ஆயோக் கொடுக்குது. வந்து அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை மற்ற மாணவர்களிட்ட சொல்றது, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்படி படின்னு சொல்லிட்டு. அப்போ நித்தி ஆயோக் என்ன பண்ணா ஒரு மாநிலத்தில் ஒரு திட்டம் வந்து சிறப்பாக இருக்குன்னா அந்த திட்டத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து நித்தி ஆயோகோட வெப்சைட்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போடுறது. வந்து அப்போ அதில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்தையும் சொல்லிடுறாங்க. வந்து அப்போ இதை படிச்சு பார்த்துட்டு மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணலாம்? அந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ் புதுவம் திட்டம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, விடியல் பயணம் திட்டம் இருக்கு, வந்து காலை உணவு திட்டம் இருக்கு, அந்த மாதிரி கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி செயல்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி அம்மா உணவக திட்டம் வந்து ஒடிசால இருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க, எகிப்துல இருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தப்பட்டது பிறகு இங்கிலாந்துலையும் அப்புறம் வந்து கனடாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த திட்டம் வந்து இதனோட நோக்கம் என்ன, இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு வந்து கல்வி பயிலக்கூடிய அந்த கல்வி தரம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேற என்னென்ன வகையில வந்து இப்ப சிலபஸ் வந்து மாத்துறது, புக்கை கொடுக்கறது, டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் பெட்டரா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுல ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து. அந்த ஊட்டச்சத்து மூலியமா காலையில வரும்போது பசியோட உட்காந்தா சரியா படிக்க மாட்டான், அப்ப உணவு கொடுத்தா நல்லா படிப்பான் அப்படின்றத செகண்டரியா வச்சுட்டு பிரைமரியா வந்து அவனுடைய அந்த ரத்த சோகையா இருக்கட்டும், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியா இருக்கட்டும், டிசார்டரா இருக்கட்டும், இதெல்லாம் போக்கணும்னு நினைச்சுதான் அரசு கொண்டு வராங்க. ஆனா அதனுடைய அவுட்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அவனுடைய உடல் நிலை ஆரோக்கியமா இருக்கணும்ட்டு, ஆனா அவன் மனநிலையும் ஆரோக்கியமாயி கல்வியிலையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் அதிகமா கற்றல் நிலையை வந்து கொண்டு போய் சேர்த்ததுதான் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம். அப்ப இது உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு திட்டமா வந்து இது வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஷேர் பண்ற பாடி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் அப்படின்றது வந்து அவங்களுடைய வேலையா வந்து இருக்கு, பணியா இருக்கு. தொலைநோக்கும் காட்சி திட்டமிடலும் வந்து இருக்கு. நிபுணர்களின் உருவாக்குதல் வந்து, அப்புறம் உகந்ததாக்குதல் வந்து பணியாற்றுபவர்களின் பல துறையில் படிநிலை குறிப்பாக ஒன்றிணைத்து செயல்படுதல் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மாநிலங்களுக்கிடையே சச்சரவு இருக்கு அப்படின்னா அதை வந்து தீர்க்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா நித்தி ஆயோக்கோட வேலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நித்தி ஆயோக் அப்படின்ற பாடி வந்து அவரோட வேலையா வந்து எதை செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னா மொத்தம் 7 பில்லர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து அந்த 7 பில்லர் அப்படின்னும் போது என்னென்னலாம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 7 தூண்களா வந்து அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது நித்தி ஆயோக் அப்படின்னு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 7 தூண்கள் என்னென்னு கேட்டோம்னா மக்கள் சார்பு, சமூகம், தனி மனிதன் தேவைகளை நிறைவு செய்தல். வந்து அப்ப சமூகத்துக்கு என்ன தேவை, தனி மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து நிறைவு செய்யறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் முதல் பணியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செயல்திறன் சார்பு. செயல்திறன் சார்பு அப்படின்னு
நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்னன்னா வந்து குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும். அப்போ குடிமகனுக்கு என்ன தேவை, அவனோட எதிர்பார்ப்பு என்ன, அவனோட செயல்திறன் என்ன அப்படின்னு சொல்லி அது முடிவு பண்றது வந்து. மூன்றாவது என்னன்னா பங்கேற்பு வந்து. என்ன பங்கேற்பு அப்படின்னா குடிமகனின் ஈடுபாடு அப்படின்றத கொண்டு வரணும் வந்து. நான்காவது மேம்பாடு வந்து. என்ன மேம்பாடு அப்படின்னா வந்து அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அப்ப பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது மேம்பாடு வந்து. ஐந்தாவது அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்றது ஐந்தாவது அப்படி இருக்கிறோம். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் வந்து. எங்கன்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து. ஸோ அது வந்து ஆறாவது அப்படி பார்க்குறோம். ஏழாவது வந்து வெளிப்படைத்தன்மை. எங்கன்னா அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை அப்படின்னு ஏழாவது. இப்போ இதில் இருக்கக்கூடிய கீவேர்டு என்ன அப்படின்றத நமக்கு எக்ஸாம்ல, ஏன்னா நம்ம ஃபுல்லா படிச்சோம் வந்து. இப்போ உதாரணத்துக்கு சமூகம், தனி மனிதர்களின் தேவைகளை நிறைவு செய்தல் அப்படின்னா மக்கள் சார்பு அப்படின்னு இருக்கு வந்து. ஸோ அப்போ மக்கள் சார்பு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 8 வார்த்தை இருக்கு வந்து. இதுல முக்கியமானது என்னன்னா முதல்ல வந்து அப்ப சமூகம் தனி மனிதன் தேவைகளை நிறைவு செய்தல். அப்ப தேவை நிறைவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கீவேர்டு. யாருடைய தேவை, சமூகத்தின் தேவை, மக்களின் தேவை. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு வந்து. அடுத்து செயல்திறன் சார்பு. குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் செயல்திறன்களும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப யாருக்காக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாரோட எதிர்பார்ப்பும் செயல்திறனையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப எதிர்பார்ப்புகள் செயல்திறன் வந்து. அப்ப செயல்திறன் அப்படின்னு யாருடைய செயல்திறனை வந்து சொல்றாங்க அப்படின்னா குடிமகனுடைய செயல்திறன் சொல்றாங்க. அப்ப செயல்திறன் அப்படின்றதான் வந்து அடுத்து கீவேர்டு அப்படி பார்க்குறோம் வந்து. பங்கேற்பு அப்படின்னு கீவேர்டு. யாருன்னா குடிமகன் தான் பங்கேற்க போறான் கீவேர்டு வந்து. மேம்பாடு அப்படின்னு யாருக்கு, பெண்களுக்கு. அப்ப மேம்பாடு பெண்களுக்கு. அப்ப அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்றது அப்ப அனைத்தையும் அப்படின்றது வந்து ஐந்தாவது கீவேர்டு வந்து. ஆறாவது சமத்துவம். சமத்துவம் அப்படின்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து. அப்ப சமத்துவம் அப்படின்னு யாருக்கு சொல்றாங்கன்னா இளைஞர்களுக்கு சொல்றாங்க. அது ஆறாவது கீவேர்டு. வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வந்து ஏழாவது. எங்கன்னா அரசாங்கத்துல வந்து. ஸோ அப்ப நம்ம ரெண்டு வார்த்தையா கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லை ஒரு வார்த்தையை கூட போட்டுக்கலாம். இப்ப தேவைகளை நிறைவு செய்தல். யாரோட தேவை, அதான் முதல் பாயிண்ட். மக்கள் சமூகத்துக்கு தேவைகளை. செயல்திறன் அப்படின்னு பாக்குறோம். யாருடைய செயல்திறன் அப்படின்னா குடிமகனின் செயல்திறனை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எதிர்பார்ப்பு செயல்திறனை ஈடு செய்யறது. பங்கேற்பு அப்படின்னா யாருன்னா குடிமகன் தான் பங்கேற்பு அப்படின்னு பார்க்கலாம். பங்கேற்பு குடிமகன் வந்து. அப்புறம் மேம்பாடு யாரு, பெண்களுக்கு வந்து. அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு 2 வார்த்தை. சமத்துவம் யாருக்குன்னா இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து. வெளிப்படைத்தன்மை எங்கன்னா அரசாங்கம். அவ்வளவு. இப்ப 2 வார்த்தையா படிச்சுக்கிட்டோம்னா என்ன இருக்கும், ரொம்ப சுலபமா நம்ம ரீகால் பண்ணிடலாம். இதான் நித்தி ஆயோக்கூடிய தூண்களா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இந்த 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது யார் அப்படிங்கிறதுனா நித்தி ஆயோக் அப்படின்னு பாக்குறோம். நித்தி ஆயோக் சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அடுத்து வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். இப்ப வெளிநாட்டுல ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசுக்கோ அல்லது மாநில அரசுக்கோ அல்லது யூனியன் பிரதேசத்துக்கோ கொடுக்கறது அப்படிங்கிறோம். உள்நாட்டு ஆலோசனை வழங்க வந்து. இப்ப ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாநில கொள்கை தொடர்பா அப்படின்னா வந்து யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், நித்தி ஆயோக் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அதை திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நித்தி ஆயோக். திறன் உருவாக்குதல் வந்து. அப்ப திறன் வந்து உருவாக்குறது யாருடைய வேலையா இருக்கு அப்படின்னா நித்தி ஆயோக்கோட. அப்புறம் கண்காணித்தலும் மதிப்பிடுதலும். மதிப்பிட்டு ரேங்க் வந்து போடுறது. இந்த ரேங்க்ல இருக்கீங்க, நீங்க வந்து முன்னேறணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிகினரா இருக்கீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மரா இருக்கீங்க, நீங்க வந்து எக்ஸலண்டா இருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன பண்றாங்கன்னா அவங்க மதிப்பிடுறது வேலையை வந்து பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப புள்ளி விவரம் கொடுக்கறது, கூட்டாட்சி தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கறது, இது எல்லாமே யார் பண்றாங்க அப்படின்னு நித்தி ஆயோக் அப்படின்னு பாக்குறோம். நித்தி ஆயோகோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 10 ஆண்டுகள் ஆயிருக்கு வந்து. ஸோ இப்போ எப்படி இது வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் பொறுத்தவரையும் அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ அப்ப அரசின் வருமானம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்து படிக்க உள்ள தலைப்பா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து வருவாய் மூலங்கள். வரி என்ற சொல் வந்து வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது அப்படின்னு பார்க்கிறோம். வரி அப்படின்றது எங்க இருந்து வருதுன்னா வரி விதிப்புல இருந்து தான் இது வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஃப்ரெண்ட் வந்து வரி விதிப்புல இருந்து உருவான சொல் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அடுத்து வரி விதிப்பு என்பது அரசாங்கத்தானது செலவினங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா அரசு செலவு பண்ணணும். என்ன செலவு பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாலை வசதி, குடிநீர் வசதி, அப்புறம் மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மத்திய அரசு இருக்கு. இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதத்துல இருந்து நம்ம காப்பாற்றணும், மக்களை வந்து பாதுகாக்கணும். அப்ப மற்ற நாடுகள் வந்து படையெடுக்கிறது வந்து இந்தியா வந்து காப்பாத்துறது. அப்ப இந்திய மக்களை காப்பாத்துறது அப்படின்னு அதுக்கு தேவையான ராணுவம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இது வரி அப்படின்ற கான்செப்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எங்க ஆரம்பிக்கலாம், ரொம்ப நம்ம முன்னாடி ஒரு என்ன சொன்னா சங்க காலத்துக்கெல்லாம் முற்பட்ட காலம் கூட எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மக்களை வந்து சிறிய சிறிய குழுக்களா வாழ ஆரம்பிக்கிறேன். வந்து அப்படி வாழும் பொழுது வந்து எங்கன்னா ஆற்றங்கரைக்கு அருகில வந்து வேளாண்மை பண்ண ஆரம்பிக்கிறேன். வந்து அப்ப உணவு உற்பத்தி பண்றேன். ஒரு சில இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா உணவு உற்பத்தி அதிகமா கிடைக்கும், ஒரு சில இடத்துல உணவே இல்லாம இருக்கு வந்து. ஸோ அப்ப மக்கள் வந்து குழுக்களா பல பகுதிகளில் வந்து வாழும் போது உணவு உற்பத்தி அதிகமா இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்கன்னா உணவை அதிகமா சேமிச்சு வைக்கிறாங்க.
அப்ப உணவு இல்லாத பகுதியில் இருக்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து வந்து உணவை கொள்ளையடிச்சிட்டு போற வேலையில ஈடுபடுறாங்க. அப்ப உணவு வந்து கொள்ளையடிச்சிட்டு போகும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த காவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புடன் உள்ள ஒரு காவலா இருக்கணும். அவங்க எப்படி பொறுப்புடன் இருப்பாங்க, தன்னோட உயிரை பணைய வச்சு எப்ப வேலை பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு உணவுப் பொருளும் அவங்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் பட்சத்துல அவங்க வந்து இந்த வேலையை வந்து செய்யலாம். அப்ப அந்த குழுவோட தலைவனா ஒருத்தர் எமர்ஜாகிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10 குடும்பம் இருக்குன்னா அந்த 10 குடும்பத்தை பாதுகாக்கிறது, அந்த 10 குடும்பத்துக்கு வந்து அவங்களுடைய உற்பத்தி பொருளை வந்து பாதுகாக்கிறது, ஒண்ணு விலங்குகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுன்னு ஆரம்பிச்சு மனிதர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப வேல் ஏந்திய ஆயுதம் ஏந்திய வீரர்களை அமைக்கிறாங்க. அப்ப அந்த வீரர்களோட தலைவன் ஒருத்தர் உருவாரு. அந்த தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து மற்ற குழுவினர் வந்து இந்த குழுவை வந்து பாதுகாக்கிறது வந்து. அப்ப ஒரு ஆரம்ப கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து குடும்பம் பல்கி பெருகும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 குடும்பம் 40 குடும்பம் இருக்கும் போது எல்லா குடும்பத்தில இருந்தும் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, வரவும் முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள்னா நல்ல உடல் வலிமை இருக்கிறவங்களா தேர்ந்தெடுத்து வந்து வீரர்களா போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா என்ன பண்ண உணவு வந்து கொடுக்கறது, அதுதான் வரியா மாறுது. அப்ப போக போக என்ன ஆகுதுன்னா அந்த ஹெரிடிட்டரியா வந்து மாறுது, அதாவது பரம்பரையா வருது. அப்ப பரம்பரையா வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அடுத்து அவனுடைய மகன் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறது, அதுக்காக ஒரு வரியை வாங்குறது, இப்படியே வளர்ந்து மன்னராட்சி அப்படின்றது வருது. அப்ப மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி வரும்போது என்ன பண்றாங்கன்னா மன்னராட்சியில் எப்படி வரி வசூல் பண்ணாலும் அதே மெத்தட்ல மக்களாட்சின்னு வரி வசூல் பண்றாங்க. இப்ப நாட்டை பாதுகாக்கிறது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியில செஞ்சு கொடுக்கறது, இப்படிதான் வந்து வரி அப்படின்ற கான்செப்ட் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது அரசு கட்டமைப்பின் செயல்பாட்டிற்காக வரியின் மூலம் நிதி திரட்டுவது வரி விதிப்பின் முக்கிய நோக்கமாக இருக்கு. அப்ப வரி விதிப்பு முறை நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. அப்ப வெல்ஃபேர் கவர்மெண்ட் அப்படின்றத மையமாக கொண்டு செயல்படுறது என்னது, வரி அப்படின்னு. அப்ப வரி நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரி விதித்தாதான் அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கும், வரி இல்லைன்னா அரசாங்கம் இருக்காது. அப்ப அரசாங்கத்துல வேலை பிரிவுகளுக்கான ஊதியம் அப்படின்னு கொடுக்கணும், அரசாங்கம் நமக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது. இப்ப தனி மனிதனால என்ன பண்ண முடியாது, எதையும் உருவாக்க முடியாது. அப்ப கூட்டா ஒன்னா சேர்ந்து உருவாக்கலாம். அப்ப கூட்டா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்றோம், ஒரு 1 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை வாங்கி நமக்கு தேவையான இப்ப ஏர்போர்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதே மாதிரி கல்லூரி இருக்கு அப்படின்றது உருவாக்குற இடத்துல யார் இருக்காங்கன்னா ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு தான் என்னன்னா அரசாங்கமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப நம்மளே கூட்டா ஒன்னா சேர்ந்து ஒண்ணு பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய வருமானத்துல ஒரு பங்கை வந்து அரசு கொடுத்துறோம், நம்மளோட உழைப்புல ஒரு பங்கு அரசு கொடுத்துறோம். அரசு என்ன பண்ணுதுன்னா அதை வந்து பணமா வந்து வாங்கி அந்த பணத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கான ஒரு செலவா வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ தான் வரி விதிப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வரி விதிப்பு நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம். வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நேரடியாக அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணமே ஆகும். நம்ம எதாவது எதிர்பார்க்க முடியுமா, நான் மாசம் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து வருமானத்துல இவ்வளவு நான் கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்றீங்க வந்து நான் போற ரோடு வந்து பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கக்கூடாது, நான் இருக்கிற வீட்டை சுத்தி வந்து எப்படி இருக்கணும், மரங்களா இருக்கணும், ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, பொல்யூஷன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா, கேட்க முடியாது. வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவோம், அரசாங்கம் ஏதாவது பார்த்து பண்றது அப்படின்ற நிலைமையில தான் உலக நாடுல அனைத்து நாடுகளையும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஸோ பேராசிரியர் வந்து செலிக்மேன் கருத்துப்படி என்னன்னா வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்து தொகையாகும். அரசிடம் எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி என வரையறை செய்கிறார். அப்ப எதையுமே எதிர்பார்க்காம வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நேரடியா நன்மையை எதிர்பார்க்காம கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி என வரையறை கூறுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். யார் சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் வந்து செலிக்மேன் வந்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து சமத்துவ விதி அப்படின்னா வரி ஒரு கட்டாய கட்டணம் என்பதால் வரி முறையை வடிவமைப்பதில் சமத்துவம் என்பது முதன்மை என்பதை அனைத்து பொருளாதார வல்லுநரும் சொல்றாங்க. அப்ப சமத்துவமா இருக்கணும் வரி அப்படின்னு சொல்லி. இப்ப பணக்காரர்கள் வந்து ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு அதிக வரி செலுத்தும் திறன் உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு பணக்காரர்கள் அப்படின்னும் போது மாத வருமானம் அப்படின்னு பணக்காரர்களுடைய வருமானம் அப்படின்னும் போது 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏழையோட மாத வருமானம் அப்படின்னு எவ்வளவு இருக்குன்னா 10,000 ரூபாய் இருக்கு வந்து. ஸோ அப்ப 10,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஏழையை விட 100 மடங்கு யார்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா பணக்காரர்கிட்ட இருக்கு. அப்ப அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏழையோட வருமானம் மாசம் 10,000, நீ வரியே செலுத்த வேணாம் அப்படின்றாங்க. இப்போ அதே வந்து ஒரு மாத வருமானம் வந்து ஒரு 2 லட்சம் இருக்கு, 3 லட்சம் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வரி செலுத்தணும், ஆனா 10% செலுத்தினா போதும். அதே மாத வருமானம் 10 லட்சம் இருக்கு அப்படின்னா நீங்க 30% வந்து வரி செலுத்துங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அரசாங்கம் வந்து சொல்லுது. அப்ப அதுதான் என்னன்னா சமத்துவ வரி அப்படின்னு. அப்ப சமத்துவ வரி அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வரியை வந்து விதிக்கணும் வந்து. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வரி செலுத்தக்கூடிய திறன் வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட அதிகமா வாங்கணும் அப்படின்றதான் அரசாங்கம் வந்து சொல்லுது அப்படின்னு. அப்ப சமத்துவ விதி அப்படின்றது என்னன்னா
வரி ஒரு கட்டாய கட்டணம் என்பதால் வரிமுறை வடிவமைப்பது சமத்துவம் என்பது முதன்மை அப்படின்னு பார்க்கிறோம். பொருளாதாரம் என்ன சொல்றாங்க, பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும், ஏனென்றால் ஏழைகளை விட பணக்காரர்களுக்கு அதிக வரி செலுத்தும் திறன் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து யார் அதிகமா வரி செலுத்துவாங்கன்னா பணக்காரர்கள் அதிகமா வரி செலுத்தாகணும் அப்படின்றதா அது வந்து வலியுறுத்துது அப்படின்னு. அடுத்து உறுதி விதி. ஒவ்வொரு வரி செலுத்தும் ஒரு வருடத்தில் எவ்வளவு வரி தொகையை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்பதை கணக்கிட ஒவ்வொரு அரசாங்கம் வரிமுறையை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அப்ப வரிமுறை பட்ஜெட்ல சொல்லிடுவாங்க, இந்த பினான்சியல் இயர்ல இதுதான் வரி அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாங்க. அப்ப முன்கூட்டியே அறிவிக்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உறுதி விதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். முன்கூட்டியே அறிவிக்கிறாங்க. சிக்கனம் மற்றும் வசதி விதி வந்து வரி எப்படி இருக்கணும், எளிமையானதா இருக்கும் வந்து. அப்ப என்ன பண்ணணும், எளிமையா இருந்ததுன்னா வரி செலுத்துறதுலயும் சுலபமா இருக்கும், வரி வசூல் பண்றதுலயும் சுலபமா இருக்கும். அப்ப சிக்கனம் மற்றும் வசதி விதி அப்படின்னும் போது வந்து அப்ப மிக குறைவாக வரி வசூலிப்போர் செலவும் கம்மியா இருக்கும். அப்ப வரி எளிமையானதாக இருந்தால் வரி வசூலிப்போர் செலவும் செலுத்துவோர் செலவும் வரி வசூலிப்போருக்கும் செலவும் மிக குறைவாக இருக்கும். அப்ப செலுத்துவோர் அண்ட் வசூலிப்போர் ரெண்டு பேருக்கும் செலவு மிக குறைவாக இருக்கிறது என்ன அப்படின்னா சிக்கனம் மற்றும் வசதி விதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா. அடுத்து உற்பத்தி திறன் மற்றும் நிகழ்ச்சி வரி வந்து அரசாங்கம் போதுமான வரியை பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்ய வேண்டும். நிறைய வரிகளுக்கு பதிலாக அதிக வரி வருவாயை பெறக்கூடிய சில வரிகளை தேர்வு செய்ய வேண்டும். அப்போ உற்பத்தி திறன் மற்றும் நிகழ்ச்சினா சில வரிகளை தேர்வு செஞ்சா போதும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ உற்பத்தி திறன் வரி வந்து அப்ப மக்கள் வந்து என்ன தம் வருமானத்திலிருந்து வரி செலுத்துகிறார்கள் வந்து அப்ப அதிக வரி செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும். நெகிழ்ச்சி வரி எனப்படுகிறது. அப்ப அதிகமான வரி செலுத்தக்கூடிய மாதிரி எல்லாருமே வரி செலுத்துற மாதிரி இருக்கணும். அதான் என்ன பண்ண இப்ப ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வரும்போது அனைவரும் வரி செலுத்துறது, இன்கம் டாக்ஸ் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா விரிவுபடுத்துறது, அனைவரும் வரி செலுத்துறது அப்படின்னு. அப்புறம் வரிகள் ஏன் விதிக்கப்படுகிறது அப்படியே வரலாற்று ரீதியா நம்ம பார்க்கும்போது பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, பொது பாதுகாப்புன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் தேவையான மக்கள் வந்து அரசாங்கத்தை சார்ந்து இருக்காங்க. அப்ப அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னும் போது என்னன்னா வரி வந்து போட்டுதான் ஆகணும் அப்படின்றது நம்ம பாக்குறோம் வந்து. சோ அது மூலமா அரசாங்கம் வந்து செயல்பட முடியும் அப்படின்னு பாக்குறோம். இல்ல ஜெனரல் பாயிண்ட் தான். இப்போ வரிகளின் வகைகள் இதுதான் நமக்கு எக்ஸாம்ல டைரக்டா கேட்போம். என்ன கேட்பாங்க அப்படின்னா நேர்முக வரினா என்ன வந்து ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவதாகும். அப்ப நேர்முக வரினா தனிநபர் மட்டும் கிடையாது, நிறுவனமும் சேர்ந்து வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நிறுவனம் தனிநபர் ரெண்டு பேருமே வந்து இவ்வரியை என்ன பண்ண முடியாது, மற்ற வரியை மற்றவர் மீது மாற்ற முடியுமானா முடியாது, மாற்ற முடியாது. பாரஸ் ஜேஎஸ் மில்லின் கருத்துப்படி என்னன்னா நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ என்னது அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும். அப்ப வரி செலுத்துபவர் வரி சுமையை ஏற்கிறது அப்படின்றதா நேரடி வரி. அதே மறைமுக வரியில நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வரி செலுத்துவோர் வரி சுமை அவருக்கு இருக்காது, அதை என்ன பண்ணார் மற்றவங்க மாத்தி விட்டுருவார். அதான் மறைமுக வரி. அப்ப நேரடி வரி அப்படின்னும் போது தனிநபர் தனியார் நிறுவனம் வந்து வரி செலுத்துபவரே வந்து வரி சுமையை ஏற்கணும் அப்படின்றதான் நேரடி வரி அப்படிங்க. சில நேர்முக வரிகள் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட், அது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் நேரடி வரி இப்படி சொல்றோம். அப்ப நேரடி வரிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க ஃப்ரெண்ட். கேட்டாங்கன்னா வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி இது மூணுமே யோசிச்சு பாருங்க. அந்த நிறுவனத்தின் மீது விதிக்கப்பட்ட வரி அந்த நிறுவனம் யாருக்கா மாத்தி விட முடியுமா? வேற ஒரு நிறுவனத்துக்கு மாற்ற முடியாது. தனிநபர் வருமான வரி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வேலையில சேர்ந்த உடனே உங்களுடைய சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாத சம்பளத்துல 10%. 2026 பே கமிஷன் வரப்போகுது. அப்ப குரூப் 4 வேலையில சம்பளமா எவ்வளவு நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா குறைந்தது 30,000 40,000 வந்து. அப்ப குரூப் 2 2A அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து 40,000 50,000 குரூப் 2A இருக்கும். அதே வந்து குரூப் 2 இருந்ததுன்னா 60 80,000, குரூப் 1 இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாய். இப்ப உதாரணத்துக்கு குரூப் 1ல 2026 இந்த வேலைக்கு சேரும் போது 1 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நீங்க எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா 10%. அப்ப மாதம் நீங்க 10,000 ரூபாய் அப்படின்றது நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். இப்ப நான் செலுத்தல, எனக்கு பதிலா வேற யாராவது செலுத்த சொல்லாமனா முடியாது. அப்ப நீங்க தான் செலுத்துற மாதிரி. அப்ப நீங்க செலுத்துற மறுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க போடும்போதே பிடிச்சிட்டு தான் போடுவாங்க. அப்ப 10% TDS பிடிச்சிட்டு தான் போடுவாங்க. போட்டுட்டு நீங்க அந்த ஒரு வருஷம் ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். ஐடி ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எனக்கு மாசம் 10,000 பிடிச்சிங்கல்ல, அது எவ்வளவு வருது அப்படின்னா என்னுடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம் தான் வருது. 12 லட்சத்துக்கு மேல போனாதான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டாக்ஸ் பே பண்ணணும். 12 லட்சத்துக்குள்ள வர்றதுனால பிடிச்ச 1,20,000 திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அரசாங்கத்திட்ட கேட்கலாம். கேட்டீங்கன்னா அரசாங்கம் திருப்பி போட்டு விட்டுருவாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வகையில வந்து நம்ம வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகல, அந்த டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். அப்ப அரசாங்கம் வருமான வரியை வாங்கி
திருப்பி என்ன பண்ணுவோம்னா 12 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்க திருப்பி அவங்களுக்கே போட்டுட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னு. இந்தியாவில் 1957ஆம் ஆண்டு நமக்கு தெரியும் சிப்பாய் கழகம் தெரியும். அந்த கழகத்தில் ஏகப்பட்ட இழப்பு யாருக்கு, பொருள் இழப்பு யாருக்குன்னா பிரிட்டிஷ் வந்து. அப்போ அதை சரி கட்டுறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் 1860ஆம் ஆண்டு முதன்முறையாக வருமான வரியை அறிமுகப்படுத்துற அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ வருமான வரி அப்படிங்கிறது கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எப்போ அறிமுகமாகுது. அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா உற்பத்தி வரி தான் இருக்கும். நிலத்துல விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருள்ல வந்து 6ல் வந்து 1 பங்கு, அப்புறம் 3ல் 1 பங்கு, அப்புறம் பாதிக்கு பாதின்னு சொல்லிட்டு விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து சுரண்ட முடியுமோ சுரண்டி வரி வசூல் பண்ணிட்டு இருந்த அரசர்கள் இருந்தாங்க, ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வருமான வரி அப்படின்னும் போது என்னன்னா உற்பத்தியில் ஈடுபடல, ஆனா நான் வேலைக்கு போறேன், அரசாங்கத்துல வேலைக்கு போறேன் வந்து எனக்கு வருமானம் இருக்கு. அப்ப நான் வந்து தனியார் வந்து தொழில் நடத்திட்டு இருக்கேன், அப்ப எனக்கு வருமானம் இருக்கு, அப்ப அந்த வருமானத்துக்கு வரி செலுத்தணும் அப்படின்றது எப்ப கொண்டு வரானா 1960 கொண்டு வரோம். சர் ஜேம்ஸ் வில்சன் வந்து அது கொண்டு வர அப்படிங்கிறோம். ஸோ வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்பட்ட நேர்முக வரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தனிநபர் வந்து வருமானத்தின் அடிப்படையில் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கணும். வருமான அளவை பொறுத்து இருக்கு. நிறுவன வரியை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த நிறுவனத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி அப்படின்னு பார்க்கணும். அந்த நிறுவனம் மாற்றலாம் முடியாது, அவங்களே தான் செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நிறுவன வரி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து என்னன்னா வரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃபாரின் கம்பெனிக்கு அதிகமாக இருக்கும். இப்போ 50 கோடிக்குள்ள இருக்கு அப்படின்னா வந்து 25% வரி செலுத்தணும். வந்து 50 கோடிக்கு மேலே இருக்கு அப்படின்னா 30% அந்த கம்பெனி வரி செலுத்தணும். அதே ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபாரின் கம்பெனி அப்படின்னும் போது இப்போ ஒரு ஐஃபோன் கம்பெனி வருது, ஒரு டொயோட்டா கம்பெனி வருது, அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய லாபத்துல அவங்க எவ்வளவு வரி செலுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30% செலுத்தணும். வந்து இப்போ 50 கோடிக்கு இல்லைன்னா 50 கோடிக்கு மேல இருந்ததுன்னா 40% செலுத்தணும். அப்ப லாபத்துல அரசாங்கத்துக்கு இவ்வளவு செலுத்தணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து பிக்ஸ் பண்றாங்க. இது அந்த நிறுவனம் மட்டும்தான் செலுத்தி ஆகணும், வேற நிறுவனங்கள் செலுத்த முடியாது, மாற்ற முடியாது அப்படி பார்க்கணும். அடுத்து சொத்து வரி அல்லது செல்வ வரி. சொத்து வரி என்னது நேரடி, அப்ப தனிநபர் வரி, நிறுவன வரி, சொத்து வரி வந்து இது மூணுமே என்னன்னா நேரடி வரி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சொத்து வரி செல்வ வரி என்பது தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படுகிற வரி வந்து. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் விதிக்கப்படும். இதை என்ன பண்றாங்கன்னா வருமான வரி நம்ம பார்க்கும்போது, நிறுவன வரி பார்க்கும்போது நேரடியா மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா ஒன்றிய அரசு வரியை விதிச்சு வாங்கிக்கிறாங்க வந்து. ஆனா சொத்து வரி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இது லோக்கல் பாடி வந்து அது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, பஞ்சாயத்து நகராட்சின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. ஸோ அவங்கள என்ன பண்றாங்கன்னா சொத்து வரி வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சொத்து வரி ரொம்ப மினிமமாக தான் இருக்கு. நிறுவன வரியும் வருமான வரியும் ரொம்ப அதிகமாக இருக்கு, மத்திய அரசு எடுத்துக்கிச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வரி, அதான் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அந்த சேல்ஸ் டாக்ஸ் தான் இப்போ ஜிஎஸ்டியை மாத்தியாச்சு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மாநிலத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அங்கேயும் பங்கு போட்டுக்கிட்டாங்க மத்திய அரசு வந்து. மத்திய அரசு வந்து விற்பனை வரியில பங்கே இல்லாம தான் இருந்தது. 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இதுல நிறைய காசு வந்து மாநில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வருமானத்தை வந்து ஈட்டுறாங்க. அதை வந்து நம்ம ஒரு பங்கு எடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஜிஎஸ்டின்னு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிருச்சு. அதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கதறன்னு கதறாங்க. என்னன்னா நாங்க ₹1 கொடுக்குறோம், கொடுத்தா எங்களுக்கு எவ்வளவு நீங்க திருப்பி தரீங்கன்னா 28 பைசா தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நம்ம வந்து வரி வந்து தமிழ்நாட்டில் வரி வசூல் எவ்வளவு இருக்கோ அதுல 28% தான் கிடைக்குது அப்படின்றாங்க. இப்ப 1000 கோடினா அதுல நமக்கு 1000 கோடியில தமிழக அரசுக்கு வந்து கிடைக்கிறது இல்லைன்னா 250 கோடி அப்படின்றாங்க வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 கோடியில வசூல் மொத்தம் 2000 கோடி. அந்த 2000 கோடியில 1000 கோடி ஆல்ரெடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மீதி இருக்கிற 1000 கோடியில 250 கோடி தான் நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். காரணம் என்ன அப்படின்னா உங்க கையில 1000 கோடி இருக்கா, அதுக்கப்புறம் 250 கோடி நாங்க கொடுத்தோமா, அப்ப மொத்தம் 2000 கோடியில 1250 கோடி வந்து பாத்தீங்கன்னா உங்க கிட்ட இருக்கு. நாங்க வாங்கினது வெறும் 720 கோடி தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது. அந்த 720 கோடி அதாவது அந்த 720 கோடியில வந்து நாங்க பின்தங்கிய மாநிலங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க வந்து. ஸோ ஆக மொத்தத்துல நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மாநிலத்துல இருந்து மத்திய அரசு வரி, மாநில அரசு வரி வந்து ஜிஎஸ்டி ரெண்டா பிரிக்கும். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இது ரெண்டுத்துலயும் வரக்கூடிய வரியில மாநில அரசு வரி உங்க பாக்கெட்ல தான் இருக்கு, மத்திய அரசு வரி எங்க பாக்கெட்ல இருக்கு. அதுல இருந்து நாங்க பிரிச்சு கொடுக்கறது நீங்க வந்து இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்குறோம் நீங்க சொல்றீங்க வந்து. அப்ப பின்தங்கிய மாநிலம் பண்ணல. இப்ப இந்த மாநிலத்துல தான் வந்து விற்பனை வரி அதாவது ஜிஎஸ்டி வந்து நல்ல வருமானம் வந்து இருக்கு தமிழகத்துல. இப்ப நான் வடகிழக்கு மாநிலத்துல வந்து அங்க பெருசா ஜிஎஸ்டியே இல்லை வந்து. ஆனா அந்த மாநிலத்துக்கு தேவையான கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அப்ப மத்திய அரசு வந்து என்ன பண்றாங்கன்னா வருமானமே இல்லாத இடத்துல நாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு செய்யணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா வளர்ந்த மாநிலங்கள்ல இருக்கிற வரியை வந்து வாங்கி அந்த மாநிலங்கள் நாங்க பண்றோம். அப்ப இந்தியா மட்டும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க வந்து. சரி, இது வந்து
பொலிட்டிக்கலா ஏகப்பட்ட டிபேட் இருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரி பொறுத்தவரை வந்து சொத்து வரி நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த வரியெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. சொத்து வரி வந்து லோக்கல் பாடி கிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சந்தை மதிப்பின்படி வரி விதிக்கிறது. ஸோ இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்குகளில் வரி வசூலிக்கப்படுகிறது. ஒன்று யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு, ஒன்றிய அரசு. ரெண்டாவது யாரு அப்படின்னா மாநில அரசு. மூன்றாவது யாரு அப்படின்னா லோக்கல் பாடி. இப்போ நடுவண் அரசு அப்படின்னும் அரசு அதான் அனைத்து நேரடி வரிகளும் இதான் நம்ம கேட்பாங்க. அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படி அறிவிக்கப்படுகின்றன. வந்து பொருட்கள் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்கால் வசூலிக்கப்படுகிறது. அப்ப நமக்கு அனைத்து நேரடி வரி அப்படின்னா யாரு போடுவானா நடுவண் அரசு போடுது. இந்த ஓகேவா. பொருட்கள் மற்றும் சேவை வரி அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து யாரு போடுறா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நடுவண் மற்றும் மாநில அரசாங்களால் வசூலிக்கப்படுகிறது. வந்து சொத்துக்கள் அப்படின்னும் போது என்னன்னா உள்ளூர் அரசாங்கம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப மூணுத்துக்கும் புரிஞ்சுதா? அதாவது நேரடி வரி அப்படின்னும் போது மத்திய அரசும், அதே வந்து சொத்து வரி அப்படின்றது பஞ்சாயத்து நகராட்சி ஒன்றும், அதே ஜிஎஸ்டி பொருள் விற்பனை ஆகுதுல அது வந்து நடுவண் அரசு மாநில அரசு 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தா மாநிலத்துக்கிட்ட தான் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்னன்னா சேல்ஸ் டாக்ஸ்ன்னு இருந்தது, வேட்னு இருந்தது. சேல்ஸ் டாக்ஸ் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா வந்து முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ராஜாஜி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட். வந்து இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகிறது. அப்ப நேரடியா வாங்குற வரியை விட மறைமுக வரியில அதிகமா, ஆமா ஜிஎஸ்டியில அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா போன மாசம் வந்து 2 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி மட்டும் இந்தியாவில். அப்ப தொடர்ந்து 2 மாசமா 2 லட்சம் கோடி வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்ப ஜிஎஸ்டியில வரக்கூடிய வரி வருவே அதிகமா இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நேரடி வரியின் மூலமா தான் அரசாங்கத்துக்கு அதிகமான வரி கிடைக்கணும். ஆனா நேரடியாக வரியை விதிச்சுன்னா மக்கள் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா மறைமுகமா பெட்ரோல்ல டாக்ஸை போடு, ஆல்கஹால்ல டாக்ஸை போடு, நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருட்களையும் டாக்ஸை போட்டோம் அப்படின்னா மறைமுகமா போயிடும். அப்ப மறைமுகமா போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம போயிட்டு வரியை கட்டணும்னா கட்டுறது இல்லை. ஆனா நம்ம வாங்கக்கூடிய பொருள், அந்த பொருள்ல நம்ம வரி செலுத்துறோம். அந்த பணத்தை வாங்கி அந்த கம்பெனி போய் கட்டுறது. அப்ப அரசாங்கம் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மேல வரியை போடுறாங்க. அந்த வரி என்ன ஆகுதுன்னா நம்ம தலையில தான் வந்து விடியுது, நமக்கு தெரியாம அப்படிங்க. அப்ப நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளா இருந்தாலும் சரிதான், நம்ம வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அப்படின்றது வரி போடலாம். அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நேரடியா பால் பாக்கெட் வரி போட மாட்டாங்க. வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பாக்கெட் அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அது உற்பத்தி பண்றதுக்கு வரி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அது வந்து வரி செலுத்துவாங்க. வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கான வரி அப்படின்றது வந்து அந்த பிஸ்கெட் கம்பெனி கட்டுவாங்க. ஆனா அந்த வரியை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க. அதான் மறைமுக வரி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான மறைமுக வரி அதுன்னா சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு பார்க்குறோம் வரி. அப்ப சுங்க வரியும் இருக்கு, பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னும் போது ஜிஎஸ்டி அப்படின்னு மறைமுக வரியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறது. மறைமுக வரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வரிச்சுமை என்ன பண்ணுவோம், மாற்றப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி. வந்து வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர், வரி சுமையை சுமப்பவர் வேறொருவராக இருப்பாரு அப்படிங்கிறோம். அதான் மறைமுக வரியில் வரியை செலுத்துபவர் வரி சுமையை சுமப்பவர் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ண வரியை செலுத்தாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உதாரணத்துக்கு நீங்க வாங்குற செல்போன், அந்த செல்போனோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 10,000 ரூபாய் அப்படிமா இன்க்ளூடிங் வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10,000 ரூபாய் செல்போனுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து எவ்வளவு வரி செலுத்துவாங்க அப்படின்னும் போது அப்ப அந்த கம்பெனி வந்து 8% வந்து டாக்ஸ் வந்து பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்ப 800 rupees வந்து அரசாங்கத்துக்கு செலுத்துவாங்க. அது யார்கிட்ட நம்ம கிட்ட இருந்தா வாங்கி அவங்க செலுத்துறாங்க. அப்ப அந்த கம்பெனியோட செல்போனுக்கு போட்ட டாக்ஸ் நம்ம தான் வந்து பே பண்றோம். அப்ப வரி யார் மேல போட்டாங்க, அந்த கம்பெனி மேல போட்டாங்க. ஆனா செலுத்துபவர் யாருன்னா நம்ம வந்து. அப்ப மறைமுகமா வந்து நம்ம மீது தான் வருது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சில மறைமுக வரிகளான முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை மற்ற பண்டங்கள் மற்ற பணிகள் மீதான வரிகளாக வந்து இருக்கு. அப்ப மறைமுக வரியில என்னென்னதான் இருக்கு அப்படின்னா முத்திரைத்தாள் வரி இருக்கு, பொழுதுபோக்கு வரி இருக்கு, அப்புறம் சுங்கத்தீர்வை இருக்கு, அப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ பொழுதுபோக்குன்னா சினிமா வந்து சினிமா பார்க்கும்போது நம்ம டிக்கெட் வாங்கணும். அந்த டிக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா டாக்ஸ் இருக்கு. வந்து சுங்கத்தீர்வை அப்படின்னும் போது என்னன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து பண்றோம் அப்படின்னு இம்போர்ட்டட் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதுலயும் டாக்ஸ் இருக்கு. அப்புறம் ஜிஎஸ்டி வந்து இப்போ நம்ம அனைத்து பொருட்களையும் ஜிஎஸ்டி இருக்கு அப்படிங்கிறோம். அப்புறம் முத்திரைத்தாள் அப்படின்னும் போது என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு வந்து இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றாங்க அப்படின்னும் போது என்னன்னா அங்க அப்புறம் ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து முத்திரைத்தாள் வரி பார்க்கிறோம். ஸோ முத்திரைத்தாள் அப்படின்னும் போது நம்ம எந்தெந்த இடத்துல அப்படின்னா திருமண பதிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பானது அல்லது ஒப்பந்த பத்திரங்கள். அப்ப திருமண பதிவு, சொத்து, ஒப்பந்தம் இதான் கீவேர்டு. அதாவது விடையை வந்து நம்ம மார்க் பண்றது அப்படின்றது தான் நம்ம புத்தகத்துல முக்கியமான நம்மளுடைய வேலையா இருக்கு. அதை திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்றது அப்படின்றது உங்களுடைய வேலையா வந்து இருக்கும் போது அப்படிங்கிறோம். ஸோ பொழுதுபோக்கு வரி அப்படின்னும் போது சினிமா பார்க்குறோம், திரைப்படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களுக்கு வந்து அது ஜிஎஸ்டி. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல
நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் பிரைமோ இல்லை ஹாட் ஸ்டாரோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இப்போ ஜியோ ஸ்டார்னு மாறிடுச்சு, ஜியோ ஹாட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஜியோ நிறுவனம் வந்து வாங்கிடுச்சு. ஸோ அப்போ பார்க்கும்போது அங்கே போய்ட்டு நீங்கள் பே பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் டேக்ஸ் வந்து. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்ட வந்து வரியை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தை செலுத்துறாங்க. அப்போ இது வந்து பொழுதுபோக்கு. அப்போ பொழுதுபோக்கு பூங்காக்கள், பொருட்காட்சி எங்கே போனாலும் என்னது எல்லா இடத்துலையும் வரி இருக்குது அப்படி பார்க்குறோம். அப்போ மறைமுகமாக வரி வாங்குறது தான் மும்முரமாக அரசாங்கம் வந்து இருக்குது. நேரடியாக வாங்குறதுக்கு அரசாங்கம் ரெடியாக இல்லை. ஏன்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நேரடியாக வரி செலுத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது அரசாங்கத்தோட எண்ணமாக இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட வரி நீங்கள் கொடுத்தாதான் அரசாங்கம் செயல்பட முடியும். நீங்கள் வரி செலுத்துறீங்க, நாங்களும் சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்றத மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வரணும். சுங்கத்தீர்வை கலால் வரி அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது எதுக்காக அப்படின்னா வந்து உற்பத்தி சுங்கத்தீர்வை என்பது வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருள் மீது விதிக்கப்படும் வரியாகும் அப்படி பார்க்கிறோம். இவ்வரி பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுகமாக விதிக்கப்படுகிறது அப்படி பார்க்கிறோம் வந்து. ஸோ அப்போ சுங்கத்தீர்வை அப்படின்றது என்பது விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருளின் மீது, அப்போ உற்பத்தி பொருள் எது வேணாலும் இருக்கலாம், ஸோ அது மேலே விதிச்சாங்க அப்படின்னா அது சுங்கத்தீர்வை கலால் வரி அப்படின்னு. அப்போ சுங்கத்தீர்வை கலால் வரி அப்படின்னும் போது நம்ம எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பெட்ரோலுக்கு வந்து போடுறாங்க வந்து, அப்புறம் ஆல்கஹாலுக்கு வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா சுங்கத்தீர்வையா இருக்கு, மறைமுக வரியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவ்வரி பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரியா இருக்கு. அதே ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது பொதுவாக அனைத்து பொருட்களும் வந்து அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க வந்து. ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரியின் ஒன்றாகும் வந்து. இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தால் எப்பன்னா மார்ச் 29, 2017 ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அமல்படுத்தப்பட்டு ஜூலை 1, 2017 பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து சட்டமாக நிறைவேற்றப்பட்டது நம்ம கேட்பாங்க, அதே மாதிரி எப்போ அமல்படுத்தினாங்கன்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதோட விரிவாக்கமும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இது குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா ஒரு நாடு ஒரு அங்காடி அப்படி பார்க்குறோம், ஒரு வரி வந்து. அப்போ ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி வந்து. ஸோ ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டாக்ஸ் அப்படின்றதான் அதனுடைய குறிக்கோளாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நம்ம தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். இது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட்னு ஒன்று இருந்தது ஃப்ரெண்டு. ஸோ பலமுனை வரி சொல்லிட்டு அதை வந்து மாற்றி தான் இது கொண்டு வந்தாங்க அப்படி பார்க்குறோம். 1984 ஆண்டு முதல் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தினாங்கன்னா பிரான்ஸ் வந்து. ஸோ அப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து முதல்ல அமல்படுத்தின நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பிரான்ஸ் 1954 அப்படிமா. வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வரியை பொறுத்தவரை முக்கியமான ஃபேக்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட். அடுத்து அடிஷ்னலாக சில பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துலாம். கொஞ்சம் கடைன்னு பார்த்து முடிச்சிடும். ஸோ 10th புக் இருக்கிறத நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ 11th 12th புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் செலக்டிவாக தான் பார்க்க போகிறோம் குரூப் 4க்காக. வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வளர்வித வரி விதிப்பு முறை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ வளர்வித வரி விதிப்பு முறை அப்படின்னா வந்து வருமானம் அதிகமாகும் போது வரியும் அதிகமாகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வளர்வித வரினா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுன்னா வரி அதிகமாகும். உதாரணத்துக்கு வந்து 10% வந்து பே பண்ணணும், 15% பே பண்ணணும், 20% பே பண்ணணும், 30% பே பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் அரசு பணியில் போய் சேர்றீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் அப்படின்னா 10%, 1 லட்சம் சம்பளமாக இருக்குது அப்படின்னா 10% பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சம்பளம் மாதம் 2 லட்சமா இருக்குது அப்படின்னும் போது என்னன்னா அப்போ 15% பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்காங்க, பெரிய தொழிலதிபராக இருக்காங்க, அவருடைய மாத வருமானம் இல்லை ஆண்டு வருமானம் அப்படின்னா இப்போ ஒரு படத்துக்கு வந்து 100 கோடி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்போ எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணணும்னா 30%. அப்போ 30% டேக்ஸ்னா என்ன பண்ணணும், 100 கோடி அவங்களுக்கு வருமானம் அப்படின்னும் போது ஒரு ஆண்டில் அவங்க நடிக்கக்கூடிய படத்துக்கு 100 கோடி வருமானம் வருதுன்னா 30 கோடி அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரியாக செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வளர் விகித வரி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. அப்போ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸும் அதிகமாகும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதர் இருக்காரு, அவருக்கு தேவை அப்படின்னா இருக்கிற ஒரு இடம் வந்து உண்பதற்கு உணவு வந்து. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்து, அப்புறம் கேஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெட்ரோல், இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது வந்து ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர்றது இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளோ செலவாகும் ஒரு தனி நபருக்கு அப்படின்னும் போது வந்து ஒரு 10,000 to 20,000 கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. அப்போ 20,000 வந்து ஒருத்தருக்கான எக்ஸ்பெண்டிச்சராக வந்து இருக்கு மாதம் அப்படின்னும் போது வந்து அவருடைய குடும்பம் 4 பேர் இருக்காங்க அப்படின்னும் மொத்தமாக அவருக்கு 80,000 வருமானம் வந்து தேவைப்படுது. அப்போ 80,000 ரூபாய் வருமானத்தில் 4 பேர் நல்லா இருக்கிறாங்க. இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 80,000 ஆண்டு ஒரு மாதம் வந்து 1 லட்ச ரூபா சேலரி வந்து வாங்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணும்போது அதில் நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னா 10ல் 1 பங்கு பே பண்ணிடுறீங்க டேக்ஸாக வந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் இருக்கார் வந்து, இப்போ அவருடைய இதுவும் தேவைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். 3 வேளை சாப்பாடு,
போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகனம், அதுக்கான பெட்ரோல் சொல்லிட்டு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வந்து. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தனிநபர் ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா இங்கே 10,000 அப்படின்னா அவருக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கலாம், ஒரு 5 மடங்கு இருக்கலாம். அவங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா மொத்தமாக எவ்வளோ செலவு இருக்கும் அப்படின்னா 2 லட்சம். ஆனால் அவர் ஈட்டக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா மாதம் வந்து 1 கோடி ரூபாய் வந்து. அப்போ 1 கோடியில் வந்து அவர் என்ன பண்ண போறாரு, மாசம் வந்து 2 லட்சம் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில அவங்க வந்து லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க 80,000 இருந்தா போதும்னு இருக்கு. இப்போ 10,000 நீங்க பே பண்ற உங்களுக்கு வந்து பர்டனா இருக்கும். ஆனா அவர் வந்து மாசம் வந்து அவருடைய வருமானம் வந்து 1 கோடியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்போ ஒரு வருஷத்துல 12 கோடி. அந்த 12 கோடிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா 30% டாக்ஸ் வந்து பே பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 3.6 வந்து பாத்தீங்கன்னா கோடி டாக்ஸ் பே பண்ணுவார். அப்போ ரிமைனிங் அவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு கூட எடுத்துப்போம், ஒரு மாசத்துக்கு 1 கோடி, 10% 10 லட்சம், 10 லட்சம் பே பண்ணிட்டாரு அப்படின்னா மீதி 90 லட்சம் அவர் கையில் இருக்கும். அப்போ 30% அப்படின்னு 30 லட்சம் டாக்ஸ் பே பண்ணா 70 லட்சம் அவர் கையில் இருக்கும். ஆனால் அவருக்கு எவ்வளோ செலவாகுது, 2 லட்சம் தான் ஆகுது மாசம். அப்போ 70 லட்சத்துல 2 லட்சம் போச்சுன்னா மீதி அவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 லட்சம் இருக்கும். அப்போ டாக்ஸ் வந்து யாருக்கு கஷ்டமா இருக்குன்னா, மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இப்போ குரூப் ஒன் சர்வீஸ்ல இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் கஷ்டமா தான் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனால் அரசாங்கம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 30% போடுறாங்க, உங்களுக்கு 10% போடுறாங்க. 30% போட்டாலும் அவங்களுக்கு வந்து கடினமாக இருக்காது அப்படின்றத உண்மை. நான் 30% டாக்ஸ் பே பண்ணுறேன், நான் வந்து 100 கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சா 30 கோடி நான் வருமான வரியாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது 30 கோடி வருமான வரியாக கட்டுறாங்க. ஆனா 70 கோடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு 5 லட்ச ரூபா செலவானாலும் வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 லட்சம் தான் தேவை. ஆனா உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 கோடி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப மிக அளவுல பணம் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆக மொத்தத்துல வளர்வித வரி அப்படின்றது இப்போதைக்கு வரவேற்கத்தக்க ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதை நம்ம பார்த்து பொறாமப்பட வேண்டியதில்லை. பட் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வரி நம்ம செலுத்துறது அப்படின்றது கடமையா வந்து இருக்கணும். யாருக்கு அப்படின்னா அதிகமா பணம் சம்பாதிப்பவர்கள். அப்ப வரி ஏய்ப்பு அப்படின்றது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பேராசையின் காரணமாக வரி செலுத்த மறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒன்று தேவைக்கு அதிகமா இருந்ததுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மற்றவர்களை கொடுத்து உதவணும். அரசாங்கம் வரி போடும்போது அந்த வரியை சரியா கட்டணும். இந்த ரெண்டுமே பண்ணணும். தேவைக்கு அதிகமா இருக்கும்போது வரி செலுத்துறது அப்படின்றது சரியான ஒன்றா வந்து இருக்கும். அது வந்து அறத்தின்படி வந்து நடக்கிறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு. விகிதாச்சார வரி விதிப்பு ஒரு நிலையான அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் வரி தான் விகிதாச்சாரம். அப்ப ஸ்லாப்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானத்தில் அதே விகிதத்தில் பங்களிப்பு செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க வந்து. ஸோ அப்ப எல்லாருமே ஒரே மாதிரி வரி செலுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். 10% 10% தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 1000 ரூபாய் செலுத்துவாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் 10% 10,000 செலுத்துவாங்க வந்து. அதே 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னும் அவங்களும் 10% அப்படின்னும் போது வந்து 10 லட்சம் செலுத்துவாங்க. அப்ப 10,000 சம்பளம் வாங்குறவங்க கையில எவ்வளவு இருக்குன்னா 9,000த்துல சாப்பிடணும், அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் பூர்த்தி செஞ்சு எல்லாமே அதிலே பண்ணிக்கணும் 9,000த்துல. அதே 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணா வரி செலுத்த போக அவங்க கையில எவ்வளவு இருக்கும் 90,000 இருக்கும். அப்போ 9,000த்துல வாழ்க்கையை நடத்துறான், இவன் 90,000த்துல வாழ்க்கையை நடத்துறான், இவங்க 90 லட்சத்துல வாழ்க்கை நடத்துறாங்க. அப்போ வந்து 3 பேருக்குமே ஒரே மாதிரி வரியை போடுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடினமான ஒண்ணா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் மக்களுக்கு வந்து. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது விகிதாச்சார வரி, விகித வரி அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்போ ஒரே மாதிரி 10% அப்படி 10% ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இது பக்கத்துல வந்து 10% ஞாபகம் வந்துச்சுன்னா போதும், ஒரே மாதிரி எல்லாருக்குமே. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வளர் விகித வரி அப்படின்னா என்னன்னா 10%, அடுத்து 20%, அடுத்து 30% சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 3 விதமான சதவீதம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மாநிலத்திற்குள்ள இருந்தது அப்படின்னும் போது விற்பனை நடக்குது, கொள்முதல் நடக்குது அப்படின்னா அப்ப பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுவோம்னா எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம் வந்து. அப்ப மாநிலத்துல நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி. அதே வந்து மாநில கூடுதல் கட்டணம் வரிகள், மத்திய பண்டங்கள் மற்றும் வணிகள் வரி அப்படின்னு மாநிலத்துக்குள் மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி ஈடு செய்ய வரி, கூடுதல் ஆயத்தீர்வை வரி, அப்புறம் கல்வி கட்டணம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மத்திய அரசு வசூல் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து. அப்போ ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து பொருட்கள் வந்து போது வருது அப்படின்னும் போது அங்க அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு. அப்போ மாநிலங்களுக்கு இடையே வந்து அப்போ ஒரே மாநிலத்துக்குள்ள உற்பத்தி ஆகி அங்கேயே வந்து அதை வந்து விற்பனை ஆச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி மட்டும் போடுவாங்க வந்து. அப்போ ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா அங்க சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி வந்துடும். அப்போ இன்டகிரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ அப்போ 2 மாநிலங்களுக்கு இடையே போகும்போது என்ன இருக்காது, ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி இருக்காது, அதுக்கு போல ஐஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு.
அப்போ இந்தியாவில் வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 4 பிரிக்கிறாங்க ஃப்ரெண்டு. ஒன்று வந்து 5%, 12%, 18%, 28% பார்க்குறோம். ஸோ அப்போ பொருட்களோட பட்டியலை வந்து போடுறாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். போட்டுட்டு இந்தந்த பொருளுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5% ஜிஎஸ்டி, இந்த பொருளுக்கு எல்லாம் வந்து 28% ஜிஎஸ்டி, இந்த பொருளுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம 5%, 12%, 18% அண்ட் 28% அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த 512 அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து 8 கியூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்போ 8/3 அப்படின்னா 512. அப்போ 512 5%, 12%. இந்த 8 ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 18 இருக்கு, இங்கே 28 இருக்கு. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ மொத்தம் 4 இருக்கு வந்து ஏதாவது ஒரு சில்லியாக ஞாபகம் வச்சுட்டு நம்ம எக்ஸாமில் ரீகால் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 கியூப்னா என்னது 512. அப்போ 5%, 12% அப்படின்றது 2 ஸ்லாப். அப்போ 8 அப்படின்றது எதுக்காக சொன்னோம்னா 18, 8 அப்படின்னு பார்க்கணும். சார் 18, 28 அப்படின்னு பார்க்கணும். அப்போ 4 விதமாக ஸ்லாப் வந்து பிரிக்கிறாங்க. அப்போ காய்கறிகள், உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு அனைத்து பண்ணலும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தேவை வித வரி விதிப்பு முறை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இது அதிக வருமான வீட்டுப்பொருளை விட குறைந்த வருமான வீட்டுப்பொருள் அதிக வரி விகிதம் முடியும். அப்போ வளர் விகித வரி அப்படின்னா என்ன ஆகும்னா வருமானம் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து வரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தேவை விகித வரி அப்படின்னா வருமானம் அதிகமாக குறையும். இது நடக்குமா அப்படி எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டீங்கன்னா நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் பேங்க்ல பிளாக் மணி நிறைய போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இப்போ மிகப்பெரிய தொழிலதிபர் இப்போ லண்டன்ல போய் செட்டில் ஆகிறேன், நான் வந்து சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆகிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு மொரிஷியஸ் ஐலாண்டில் போய் செட்டில் ஆகிறேன்னு ஏன் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் அந்த தொழிலதிபருக்கான வருமானம் அப்படின்னும் போது வந்து அவருக்கு மாதம் வந்து 10 கோடி ரூபாய் வருமானம், வருஷத்துக்கு 120 கோடி வந்து. இப்போ இந்தியாவில் அவர் வரி செலுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? 120 கோடியில் 10%, 30% வந்து பே பண்ணணும் இந்தியாவில். அதே வந்து அவர் மொரிஷியஸ் போறாரு, சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆகுறாரு, சுவிட்சர்லாந்தோட சிட்டிசன் ஆயிட்டாரு, ஆனால் அவருடைய கம்பெனி எங்கே இருக்கு? இந்தியாவில் இருக்கு. அவருக்கு வருமானம் வந்து இந்தியாவிலேருந்து வருது. அப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வருமான வரி அவர் எங்கே செலுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ்ல இருந்தால் மொரிஷியஸ், சுவிட்சர்லாந்து, இந்தியாவில் செலுத்த மாட்டாங்க. ஏன் இந்தியாவில் வந்து அவர் ஏன் குடிமகனாக இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இப்போ உதாரணம் இப்போ இங்கே இந்தியாவில் இருந்தால் 30% டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ 120 கோடியில் 36 கோடி வரி செலுத்தணும். இப்போ சுவிட்சர்லாந்தில் போய் அவர் உட்காந்தாரு அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் வந்து பெரும்பாலும் வரி எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலதிபருக்கு உங்களுக்கு மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 கோடி இருக்கு அப்படின்னா நீங்க 10% பே பண்ணா போதும். அதே வந்து 200 கோடி இருக்கு 5% பே பண்ணா போதும். அதே வந்து 500 கோடி இருக்கு 1% பே பண்ணா போதும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற தொழிலதிபர்லாம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அந்த கண்ட்ரில போய் செட்டில் ஆகுறேன். ஏன் அப்படின்னா இப்ப இந்தியாவில இருந்தா 500 கோடி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எவ்வளவு வரி செலுத்தணும்? 150 கோடி வரி செலுத்தணும் வந்து. அதே அங்க சுவிட்சர்லாந்து போயிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? 1% வந்து. அப்ப 500 கோடியில 1% எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 கோடியில 50 கோடி 10%, 1% 5 கோடி. அப்ப 150 கோடி இங்க வரி செலுத்திட்டு என்ன பண்ணணும்? இந்தியாவில இருக்கிறதுக்கு போல நான் போய் சுவிட்சர்லாந்துல உட்காந்துக்கிட்டு 500 கோடி என் வருமானம் அப்படியே தான் இருக்க போகுது, அதுல 5 கோடியை மட்டும் நான் வரியா செலுத்த போறேன், மீதி இருக்க 145 கோடியை நான் வரி செலுத்துறதுக்கு போல நான் அங்க இருக்கிறதுக்கே எனக்கு செலவு பண்ணா போதும், அப்ப என் சொத்து ஏறிக்கிட்டே போகுமா அப்படின்ற ஒரு கனவோட என்ன பண்றாங்க அங்க போயிடுறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை என்னன்னா சம்பாதிக்கிற இடம் ஒரு இடம், செலவு பண்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா 145 கோடி வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல என்னது தண்ணியை செலவு பண்றேன்னு சொல்லலாம், தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணணும், கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுவார் ஒண்ணு. ரெண்டாவது 5 கோடி என்ன பண்றாரு? டாக்ஸும் பே பண்றாரு. அப்ப அந்த அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து அதிகமான பணம் இருக்கு. இது வளர்ந்த நாடுகளை பண்றாங்க. அப்புறம் ஏன் இந்தியாவில ஏன் இருக்க முடியும்? இந்தியாவை பொறுத்தவரையும் கம்பேரிட்லி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படி டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபெசிலிட்டிஸ், பாதுகாப்புல இருந்து, ரோடுல இருந்து, ஏர்போர்ட் வசதியில இருந்து, பிரைவசியில இருந்து எல்லாமே அவங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னால ஓடி போய் அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப இப்ப சரி இந்த மாதிரி அங்க போய் உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வருமானம் எங்க தானே வருது. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு டாக்ஸ் ஏதாவது போட முடியாது. ஏன்? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த நாடும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்னன்னா அவர் வந்து வருமான வரி அந்த நாட்டில் செலுத்திட்டா இங்க வந்து அவர் வந்து வருமானத்தை எடுக்கிறதுக்காக எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டியது இல்லை. இதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அப்போ மொரிஷியஸ் நம்மளும் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டா என்ன ஆயிடும்? வந்து
அவன் என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்க இருந்து அங்க போய் உட்காந்துக்கிறாங்க, அங்க அந்த சிட்டிசனா மாறிடுறாங்க. அப்ப இங்க இருந்து வரக்கூடிய கம்பெனியோட வருமானம் எல்லாம் அங்க போய் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம மேல பார்த்தோம்ல, ஃபாரின் கம்பெனினா எக்ஸ்ட்ரா 5% டாக்ஸ் பண்ணு சொல்லிட்டு அவ்வளவுதான் அரசாங்கம் வந்து வாங்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் என்னன்னா தேய்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்னன்னா வட்டி வந்து குறைஞ்சிட்டு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். பாத்தீங்கன்னா தெரியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க வந்து. அப்போ வரி குறையிறது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா 10% இருக்கு அப்படின்னும் போது என்னன்னா 5%, 1% அப்படின்னு சொல்லி குறைஞ்சிட்டே போகும். வருமானம் அதிகரிச்சுன்னா குறைஞ்சிட்டே போறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். கருப்பு பணம் அப்படின்னா என்னன்னா கணக்கில் காட்டாத பணம் வந்து சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சந்தையில் ஈடுபட்ட வருமானம் செலுத்தப்படாத வரி பணம். இப்போ உதாரணத்துக்கு வந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து கணக்கில் காட்டலை, அப்போ என்ன வரி செலுத்த வேண்டியதில்லை. அப்போ வரி செலுத்தாத பணம் வந்து இப்போ அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுது, அது கம்பல்சரியாக வரி செலுத்தி தான் ஆகணும் வந்து. அப்போ அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறொரு வழியில் அந்த பணத்தை வந்து வாங்குறது அப்படின்னு கருப்பு பணம். அப்போ நம்ம கருப்பு பணம் அப்படின்னும் போது என்னன்னா வரி செலுத்தப்படாத கணக்கில் காட்டப்படாத பணமாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறுமுறை, தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்களா கருப்பு பணத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து வரி ஏய்ப்பு அப்படின்றத பலர் வந்து பண்றாங்க, பணக்காரர்கள் பண்றாங்க. இப்போ 145 கோடி நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வரி ஏய்ப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 150 கோடி நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி ஏய்ப்பு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான அபராதம் அப்படின்றது அரசாங்கம் தொடர்ந்து விதிச்சு தான் இருக்குங்க. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வரிகளும் முன்னேற்றம், வளங்களை திரட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமான வரி, நிறுவன வரி, மறைமுக வரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அரசாங்கம் வந்து அதிகப்படுத்துறது. இதெல்லாம் கதை தான் ஃப்ரெண்ட். கேட்க மாட்டாங்க, கதை தான். மத்திய அரசுடைய அந்த வரி வருவாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆயத்தீர்வை வரி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் உற்பத்தி மீதான வரி வந்து மத்திய ஆயத்தீர்வை அப்படின்னு. ஸோ அப்போ எக்ஸைஸ் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியனுக்கு மட்டும் விதிக்கிறது. இல்லை சுங்கத்தீர்வை அப்படின்னா பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பண்றாங்களா, ஸோ அதை வந்து சுங்கத்தீர்வை அப்படிங்கிறோம். பெரும் தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுவன வரி அப்படின்னு சொல்லி தனியாக வசூலிக்கப்படுது அப்படின்னு தனியாக எந்த வரியும் இல்லை. நிறுவன வருமான வரியின் ஒரு பகுதியாக என்றாலும் இது வருமான வரியின் பெருப்பகுதி தருவதால் தனியாக பிரித்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு. ஸோ அப்போ நிறுவன வரி அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா தனியா அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாப வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அதே மாதிரி வருமான வரி அப்படின்னா தனிநபர்கள் மீது, நிறுவனங்கள் மீதும், கூட்டு குடும்பங்கள் இருக்கு அப்படின்னா சாலிட் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வருமான வரி அப்படிங்கிறோம். சேவை வரி அப்படின்னும் போது சுற்றுலா, பயிற்சி வகுப்புகள், போக்குவரத்துன்னு சொல்லிட்டு இதன் மீது விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அந்த மத்திய ஆட்சி பகுதியில் வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி மற்றும் புதுச்சேரி தவிர மற்ற மத்திய ஆட்சி பகுதி, ஏன்னா அங்க சட்டமன்றம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர் உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ ஜம்மு காஷ்மீர் தவிர அப்படின்னு பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீர் தவிர மற்ற மத்திய ஆட்சி பகுதியில் மத்திய அரசு நேரடி நிர்வாகத்தின் கீழ் உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால அங்கேயே என்ன பண்ணணும், நடுவனுடைய அரசின் வருவாயாக கணக்கில் கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறோம். இதர வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வரியெல்லாம் வருவாய் அப்படின்னா வட்டி, கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய கடன் இருக்குல்ல, மாநில அரசு கடன் கொடுத்தாங்கன்னா அதில் வரக்கூடிய வட்டி, லாபம், ஈவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வேண்டியது விட்டலாம். மத்திய அரசுக்குன்னா அந்த நிறுவன வரி, வருமான வரி, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. இதெல்லாம் கதை தான் ஃப்ரெண்ட். கதையெல்லாம் நான் கேட்க மாட்டாங்க, டைரக்டா கொஸ்டினாக தான் கேட்பாங்க, வந்து ஃபேக்டாக தான் இருக்கும். அதனால எந்தெந்த வழியில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வரியை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துலாம். ஐஎம்எஃப்ல, வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கினாங்கன்னா எந்த திட்டத்துக்கு வாங்கினாங்க அப்படின்றத நம்ம அங்கே பார்த்துக்கலாம். மற்றபடி இங்கே தேவையில்லை. இந்த தலைப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ செலவு பொறுத்தவரை வருவாய் செலவுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. வருவாய் செலவுனா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வருவாய் செலவு அப்படின்றது வரக்கூடிய வருமானத்தில் அவங்க செலவு பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து வருவாய் செலவு அப்படின்னு பார்க்குறோம். வருவாய் செலவுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வட்டி செலுத்துதல் அப்படின்னு பார்க்குறோம்.
வட்டி செலுத்திட்டாங்க அப்படின்னா ஒன் டைம் தான் வந்து செலுத்துறதுன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வருவாய் செலவா வந்து கருதுறோம். ராணுவம் மற்றும் காவலுக்கு செலவிடக்கூடியது வருவாய் செலவா வந்து பார்க்குறோம். வந்து அந்த மானியம் வழங்குறது வருவாய் செலவு. மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசுகளுக்கான நிதி நிதி தான் நிதி வந்து ஸோ அது வந்து வருவாய் செலவு. ஓய்வூதியம் மற்றும் ஊதியம் கொடுக்கறது அப்படின்னா வருவாய் செலவாக வந்து கருதப்படுது. பொருளாதார சேவைகள் வந்து வழங்குறது, விவசாயம், தொழில், மின்சாரம் சொல்லிட்டு அப்புறம் இதர பொது சேவைகள் பார்க்குறோம். இது எல்லாமே வருவாய் சேவைகள். சமூக சேவைகள் இருக்கு, அஞ்சல் பற்றாக்குறை இருக்கு, அப்புறம் சட்ட அவைகளற்ற மத்திய அரசு பகுதிகளின் செலவுகள், வெளிநாடுகளான நிதி உதவி, இது எல்லாமே வருவாய் செலவில் வந்துடுது. மூலதன செலவு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அது கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்றத எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூலதன செலவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதுல வந்து நிரந்தர சொத்துக்களை உருவாக்கும் செலவுகள் அப்படிங்க. அப்ப நிரந்தரமா சொத்துக்களை உருவாக்குவாங்க. அந்த அது மாதிரி தொடர் வருமானம் அந்த சொத்துல இருந்து கிடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து மூலதன செலவு. அது இதுக்கு முன்னாடி பார்த்த வருவாய் செலவுல வருமானம் கிடைக்காது. ஒரு தடவை செலவு பண்ணா செலவு பண்ணுதான். அப்ப மாநில அரசுகள் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாக அமைப்பு அளிக்கப்படும் கடன்கள் மூலதன செலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடன் வழங்குறாங்க அப்படின்னா வந்து அப்புறம் இருவழி பண பரிமாற்றங்கள்லாம் நடக்கும். அங்க ஒரு வழி தான், பணம் கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும், வாங்குறது இருக்காது, திரும்பி வராது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மூலதன செலவுனா பணம் கொடுத்தாங்கன்னா அதுல திருப்பி அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்படி வரும் வந்து. அதே மாதிரி மற்றும் அவற்றை விற்கும் போது பெரும் பணம் ஆகியவற்றில் திரும்ப பெறப்படுகிறது. இப்போ ஒரு மூலதனம் உருவாக்குறாங்க, கேபிட்டல் ஒரு நிலம் வாங்குறாங்க, ஒரு ஃபேக்டரியை செட்டப் பண்றாங்கன்னா திருப்பி சேல் பண்ணும்போது வருமானம் வரும்ல. ஸோ அதான் மூலதனம். அப்போ ஏர் இந்தியா கம்பெனி வந்து நாட்டுரிமையாக்குறாங்க அப்படின்னும் திருப்பி அதை விற்கும் போது பணம் வருது கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி வங்கிகள் தேசியமயமாக்குறாங்க அப்படின்னும் மூலதன செலவு தான். திருப்பி அந்த வங்கியெல்லாம் விற்கும் போது அவங்களுக்கு அதோட ஷேரை வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இருவழி பண பரிமாற்றம் நடக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வந்து உருவாக்கப்படும். சொத்துல வந்து தொடர்ந்து உங்களுக்கு பணம் கிடைச்சதுன்னா இருவழி அப்படி பார்க்கிறோம். தணிக்கை விதியின் பிரிவு வந்து 34 நிபந்தனைகளை கொண்டு ஒரு செலவை மூலதன செலவா இல்லையா என்று கூறுவார். அப்ப எந்த விதியின் கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு செலவு வந்து மூலதன செலவா இல்லையான்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா சிஏஜி இருக்கார்ல, அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அது மூலதன செலவு. அதே மாதிரி இல்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி பிரிக்கிறாங்க. அது எந்த விதினா 34 அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அனுப்பிக்கிறோம். ஓகேவா? அடுத்து திட்ட செலவு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்ட ஆவணங்களில் திட்டமிடப்பட்ட செலவுகள் திட்ட செலவு நம்ம நினைக்கிறோம். இது வந்து மத்திய திட்ட செலவினங்களை போலவே வருவாய் மற்றும் மூலதன கூறுகளை கொண்டுள்ளது. திட்டம் சாராத செலவுனா 5 ஆண்டு திட்டங்களில் குறிப்பிடப்படாத செலவுகள் சொல்லல அப்படின்னா அது திட்டம் சாராதது அப்படி பார்க்கலாம். இது வருவாய் மற்றும் செலவின மூலதன கூறு இரண்டையும் கொண்டுள்ளதா இருக்கும். அப்ப திட்டக்குழுவில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆவணத்தில் இருந்தால் அது திட்டமிட்ட செலவு, சொல்லல அப்படின்னா அது திட்டமிடாத செலவுன்னு பார்க்கணும். ரெண்டுமே வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வருவாய் செலவினம், மூலதன செலவுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.